सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वधाम्नाम् अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம அத்தியாத்ம வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் அனுசந்தானம் பண்றோம். கீதையில பகவான் அத்தியாத்ம வித்யா வித்யானாம் அப்படின்னு ஒரு பதம். அத்தியாத்ம வித்யானா ஆத்ம வித்யா, ஆத்மாவை தெரிஞ்சுக்கக்கூடிய ஞானம். இன்னொரு விஷயம் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். நமக்கு ரொம்ப உசந்த ஒரு ஞானம்னு ஒரு விஷயம் இருக்கு, ஆத்ம வித்யா. ஒரு விளக்கு எடுத்துன்னு அந்த விளக்க தொடச்சு அதுல எண்ணெய் விட்டு அதுல திரி போட்டு எல்லாம் பண்ணின அப்புறம் விளக்க ஏற்றுவோம். இந்த விளக்க ஏத்துற மாதிரி தான் ஞானம். அந்த விளக்க எடுத்துன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் நடக்கிறது. எண்ணெய் வேணும், திரி வேணும், விளக்க தொடச்சு வைக்கணும், நிவாத ஸ்தானத்துல வைக்கணும். அப்படின்னா காத்து அணைஞ்சுடாத இடத்துல வைக்கணும். இது எல்லாம் மாதிரி prerequisites for spiritual life, you can say. Before attaining ஞானம் there are certain things you need. ஞானம்ங்கிறது ஒரு விளக்கு ஏத்துறதோட முடிஞ்சு போச்சு. தீப்பெட்டி வச்சுட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? சம்டைம்ஸ் ஒரு தீப்பெட்டியே காலியாயிடும். அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சில பேருக்கு இப்படி பண்றதுக்குள்ள நெருப்பு பிடிச்சிருக்கும், சில பேர் இப்படி பண்ணிட்டே இருக்கும். ஆச்சாரிய பூர்வ ரூபம் அந்தேவாஸ்யுத்தர ரூபம் வித்யாசந்தி பிரவச்சனகும் சந்தானம். ஆச்சாரியன் ஒரு தீப்பட்டிங்கலாம், சிஷ்யனு குச்சிங்கலாம். ரெண்டுமே அப்படி இப்படி பண்ண பண்ண பிடிச்சிருந்தாலும் பிடிச்சுங்க. அது பிடிச்சிக்கலைன்னா இன்னைக்கு காலம் மாதிரி நமக்கு தீப்பெட்டியெல்லாம் அன்னைக்கு வாங்க கிடையாது. தீப்பெட்டியை உணக்க வச்சு குச்சியை உணக்க வச்சு எல்லாம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும். அதுபோல இந்த அத்தியாத்ம ஞானத்துக்கு ப்ரிப்பரேஷனை தான் நம்ம சாதனாவா அப்படிங்கிறோம். பெரும்பாலும் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட், அத்தியாத்ம க்ஷேத்திரத்துல சாதனைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. ஞானம்ங்கிறது சித்தி. சாதனாங்கிறது ஞானத்தை எடுத்துக்கிறதுக்கு வேண்ட தகுதி, யோகியதை. அதைதான் வேதாந்திகள் சாதனா சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விதமா டிஃபைன் பண்ணிருக்கு. யோகிகள் யமம் நியமம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்க. சில சமயத்துல நாம என்ன சொல்லுவோம், உபாசனா அப்படின்னு ஒரே பெயர்ல அதையெல்லாம் நிறுத்திடுவோம். அதெல்லாம் யாருக்கு ரெடியா இருக்கோ, சாதனா சந்துஷ்டய சம்பத்தி யாருக்கு இருக்கோ, உபாசனையில யாரு தேர்ச்சி பெற்றிருக்காளோ, தெளிவா இருக்காளோ, நம்ம கொஞ்சம் கூட வேற விதமா சொன்னா யாரோட சித்தம் பரிபக்குவமா இருக்கும், and the mind is sufficiently pure,
mind is sufficiently concentrated. The body is not much disturbing. If all these things are there, prerequisites are there, then when you light the lamp, the flame will be flickerless. Without any movement, it will shine. அப்போ ஏஷு சத்ஸ்வேவ சன்னிஷ்டா அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்றார். இந்த சாதனா சதுஷ்டய சம்பத்தியில கரெக்டா இருந்துட்டானா அவனுக்கு ஞானம் வந்துட்டானா அப்படின்னு கிடைச்சோம். கொஞ்சம் கூட இன்னொரு டைமென்ஷன்ல சொல்றேன், இதுவரையா சொல்லாத சில வேர்ட்ஸ்ல சொல்றேன். சாதனை, கர்மயோகம், தர்மம், உபாசனை, யம நியமங்கள் எல்லாம் you are working in the plane of Jiva Bhava. You are working in conscience, not in consciousness. ரெண்டு டேர்ம் போடலாம். one is conscience, the other is consciousness. கான்ஷியன்ஸோட பிளேன்ல தான் நீங்க கர்மாவை சரி பண்ணணும், தர்மத்தை சரி பண்ணணும், உபாசனையை சரி பண்ணணும், சித்தத்தை சுத்தி பண்ணணும். கான்ஷியன்ஸ் தான் பிளேனுக்கு கிரவுண்டு, டேக் ஆஃபுக்கு. ஞானம்ங்கிறது டேக் ஆஃப் ஆகிற விஷயம். அப்புறம் என்ன வேற, இந்த கான்ஷியன்ஸோட பிளேன்ல தான் ரிலீஜியன், தர்மா, உபாசனை எல்லாம் இருக்கு. யமம், நியமம், ஆசனம், இல்லை அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம், சௌச்சம், சந்தோஷம், ஆர்ஜவம், அப்புறம் என்ன தபஸ், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், இப்படி யம நியமங்கள். அப்புறம் மனசை ஏகாகிரப்படுத்தி ஒரு பகவானோட ரூபத்துல, மந்திரத்துல நிறுத்தி தியானம் பண்ணி சீலம் பண்றது. இது எல்லாமும் ஒரு பண்ணறம் இருக்கான். இந்த ஜீவபாவம் இருக்கு. உபாசனாஸ்ரிதோ தர்மஹ ஜாதே பிரம்மணி வர்த்ததே அப்படின்னு கௌடபாதாச்சாரியர் படிச்சவாளுக்கு சொல்றேன். உபாசனையோட, மெடிடேஷனோட, சாதனையோட எல்லாம் பிளேன் ஒரு பெக்யூலியர் வேர்டை உபயோகப்படுத்துறார் அவர். It is in the realm of Brahman which has taken birth. அது எப்படி பிரம்மம் பிறக்கும்? பிறந்தோன்னு நினைச்சுட்டு இருக்குமோ இல்லையா, இந்த பிறந்த ஆளு, இந்த ஈகோ, இந்த இண்டிவிஜுவாலிட்டி. இந்த இண்டிவிஜுவாலிட்டியோட பிளேன்ல தான் நம்ம பண்ணி அடையக்கூடிய எல்லாமும் கர்ம விசுத்தி, உபாசனா சுத்தி, மனசை ஏகாகிரப்படுத்துறது, தியானம் பண்றது, சரி தப்பு, புண்ணியம், பாபம் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. இதுக்குள்ள நம்ம வேணா சொல்லலாம், ஒண்ணு ஏதோ ஒரு எண்டில் இருக்கு, இன்னொன்னு கரெக்டா கெயிட்ல இருக்குன்னு சொல்லலாம். டக்குன்னு வெளியில போயிடும். இப்போ அது அந்த விஷயம் அப்படி இருக்கு. இதெல்லாமே சேர்ந்து சாதனா அப்படிங்கிறோம். இப்ப நமக்கு விஷயம் என்னன்னா, எந்த சாதனை பண்ணி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் ஃபார் த ஹையஸ்ட். இதுல ஒரு சின்ன விஷயத்த கூட சொல்லிவிட்டேன். நிறைய பேர் இதுல எல்லாம் முயற்சி பண்ணினவா இருக்கா, அதனால சொல்றேன். பெரிய பெரிய அத்தியாத்ம சாஸ்திரங்கள்ல கூட சர்ச்சை பண்ணப்பட்ட விஷயம் சில பேருக்கு புரிஞ்சிடும். உதாரணத்துக்கு பகவானோட ஆத்ம விசாரம், நான் யார் விசாரம். நிறைய பேருக்கு அது கேட்டுனாலே தெளிவு வந்துடுறது. நான் சரீரம் இல்லை, நான் யாருன்னு விசாரம் பண்ணணும், நான்ங்கிறது என்ன அப்படின்னு விசாரம் பண்ணி ஒரு சின்ன தெளிவு, ஒரு இன்னர் இனிஷியேஷன். Spiritually you are inwardly initiated. அந்த ஒரு நிலை வந்துடும். ஆனா தெளிவெல்லாம் வந்தா கூட அப்புறம் பார்த்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றா, எல்லாம் தெரியறது, நல்ல தெளிவு இருக்கு. சில பேர் வேதாந்தம் எல்லாம் சாஸ்திரியமா படிச்சா அப்ப தெரியுது.
ஆனால் the body is not in our control. Actions are totally a facade. Life is chaos. Mind is not sufficiently concentrated, purified. Senses are all disorderly. திருப்தி இல்லை. அப்ப என்ன, அப்பவும் நீங்க திருப்பி எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும். எல்லாத்தையும் கரெக்டா செட்டில் பண்ணினாதான் ஹிருதயஸ்தானத்துல இருக்க முடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு நடுப்புல ஒரு ஸ்திதி இருக்கு. இதே வித்யாரண்யர் சில விஷயங்கள்லாம் சொல்றார். தத்துவஞானம் ஜீவன் முக்தின்னு சொல்றார். தத்துவஞானம் வந்துடுத்து, ஆனா ஜீவன் முக்தி வரல. இவனுக்கு ஞானம் என்னன்னு தெரிஞ்சு கொடுத்தாங்க. he didn't become absolutely free. நிறைய பேர் இருக்கு, அப்படி தெளிவு இருக்கு. ஆனால் பகவான் அக்ஷரமண மாலையில ஒரு பாட்டு இருக்காங்க, தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சலம். தியக்கம்னா என்னன்னு பார்க்கணும். மயக்கம் தானா பிரமையா? அப்படியா? இயக்கம் இயக்கம் அல்ல அது. நீங்க பாருங்க, ரெண்டு விதத்திலையுமே பிரிச்சிருக்காங்க. இயக்கம் வேற, அந்த இதை இப்படியே எடுத்து கணேசன் நான் இயக்கம்னே சொல்லுவேன். பாருங்க, நீ அதை ஒரு வியாக்கியானம் பாருங்க. அதுவும் இதுவும் இப்போ நம்ம குறை, அந்த குறைய தீர்த்துக்கிறது, அப்சல்யூட்டா குறைய தீர்த்துக்கிறது எப்படின்னா, சரீரம், மனசு, புத்தி, அகங்காரம், இந்த ஜீவபாவத்துக்கிட்ட இருக்கிற ஞாச ஏஷாம் தபசாம் அதிரிக்தமாஹு. இப்ப கூட காத்தால சொன்னோம், சத்தியமிதி எப்படி தொடங்குறது? சத்தஸ்மாத் சத்தியம் பரமம் வதந்தி. அப்புறம் தபஹா, அப்புறம் தமஹா, இப்படி தானம், பிரஜனனம் எல்லாத்தையும் சொல்லின்னு லாஸ்ட்ல சொல்றது, இது பூரா தூக்கி போடு. அந்த ஜீவபாவத்தையே இல்லாம பண்றதுதான் எல்லாத்தையும் விட சிறந்தது. அங்க சரீரமோ மனசோ எதுகிட்டையுமே இவனுக்கு பிரமையே இல்லை. எந்த விதத்தில் இருக்கிற பிரமையும் இல்லாத ஸ்வரூப பிரதிஷ்டை. இதுதான் ஞானத்தோட சிறந்த நிலை. திருப்பி நான் அந்த தலைக்கு போயிடுறேன். ப்ரிப்பரேட்டரியே சொல்லணும் பார்க்கிறேன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு திருப்தி வரணுமானா அத்தியாத்ம சாதனை ரொம்ப முக்கியம். பௌத்தர்கள் இதுக்கு சீலம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது இது சீலம். முருகனார் சுவாமி ஒரு சமயம் இந்த பதத்தை உபயோகப்படுத்தினாருன்னு கனகம்மா சொல்லுவார். கனகம்மா ஒரு நாளைக்கு சொன்னேன், ஸ்வரூபம் பிரகாசமா தான் இருக்கு, சித்தமா தான் இருக்கு, சீலத்தை தான் சரி பண்ணிக்கணும். சீலம் தான் ப்ராப்ளம். திருப்தியே வரமாட்டேங்கிறதுன்னா சீலம். அந்த சீலத்தை பூராவும் சரி பண்ணிக்க முடியாது யாராலையும். இட் ஆல் டிபெண்ட்ஸ். கான்ஷியன்ஸ் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிக்கிறதுக்கு முடியாது. என்னன்னாக்கா கான்ஷியன்ஸ்ல ஒரு 80% சமூகத்தோட தாக்கம், வேர்ல்டோட தாக்கம். ஒரு லோகத்துல ஒன்னு நியமமான இன்னொரு ஊர்ல இன்னொன்னு நியமம். இங்க பண்ணா ஒண்ணு தப்பு, இன்னொரு இடத்துல இன்னொன்னு தப்பு. அப்ப அந்த பிளெயின்ல கம்ப்ளீட்டா ஒரு ஆளுக்கு கிளியர் ஆக முடியாது. ஆனா நமக்கு எவ்வளவு பண்ணினா அந்த பிளெயினை பத்தி கவலைப்படாம இருக்க முடியுமோ, உபாதியை பத்தி கவலைப்படாம இருக்க முடியுமோ, அதுக்குதான் நம்ம அதிகாரின்னு சொல்றோம். அதுல முக்கியமான விஷயம் மனசு விக்ஷிப்தமாகாம இருக்கிறது. உபாசனையில சென்டர் அதுதான். யோகம் அப்படின்னு தட்சிணாமூர்த்தியோட பலமே என்ன? சந்நிதியில வந்தா எல்லாரும் மனசு சாந்தமாயிடுது, நிச்சலமாயிடுது. அப்போ மனசு நிச்சலமாகிறது, சாந்தமாகிறது. அது உண்மை சென்டர் வச்சுன்னா மீதியெல்லாம் வந்துடும். ஏன்னா என்னென்ன கோளாறு இருந்தாலும் மனசு சாந்தமாகாது. இப்போ மனசு எப்படி இருந்தா அப்படி கேட்டுதானே எல்லாருக்குமே, நாஸ்திகனுக்கும் வேணும் இல்லையா? மனசு நிம்மதியா இருக்கணுங்கிறது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் நாஸ்திகத்தை எடுத்துக்கிறதே மனசு நிம்மதியா இருக்கிறதுக்கு தான். தெய்வம் இருந்தா ஒரு கஷ்டமா இருக்கு.
அது இல்லைன்னு சொல்லிவிட்டா நிம்மதியா இருக்கு. அந்த நிம்மதி தான் தெய்வம். அந்த தெய்வம் இருக்குனாக்கா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தர்மம் அப்படின்னு சொல்லி தரணும். ஐயோ நமக்கு கிட்ட இல்லையே, அது இல்லைன்னு நீங்க ஒண்ணு உங்களே கன்வின்ஸ் பண்ணிவிட்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்போ சில பேருக்கு நாஸ்திகன்னு சொன்னா நிம்மதி வரும், சில பேருக்கு இதெல்லாம் நிஷேதம் பண்ணினா நிம்மதி வரும். எப்படியோ சமாதானம் அப்படின்னு சாதனா சதுஷ்டய சம்பத்தியில லாஸ்ட் லட்சணம் அது. சமாதானம், விவேகம், வைராக்கியம், சமம், தமம், உபரதி, ஸ்ரத்தா, இவ்வளவு இருந்துட்டானே இவனுக்கு சமாதானம். மனசு கொஞ்சம் உபாசனா விஷயம். அப்ப இந்த சமாதானமும் சமாதிக்கு என்ன வித்தியாசம்? சமாதானங்கிறது கிணத்துல இருக்கிற தண்ணி, சமாதிங்கிறது கடல். அவ்வளவுதான். ரெண்டு தண்ணி தான், ஆனா உப்பு தண்ணி இல்லை. சின்ன ஜலம், இன்னொன்னு கண்டம். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ இந்த சமாதானம் உபாசனையால, பகவத் ஆராதனையினால, பக்தியினால மனசை சாந்தம் பண்ணிக்கிறோம். மனசு எப்படியாவது நமக்கு சாந்தமாகணும். வேதாந்த ஞானத்துக்கு நம்மள அதிகாரியா பண்ணணும். இந்த அதிகாரி லட்சணத்துல ரொம்ப முக்கியமானது சமாதானம். இந்த சமாதானத்தை அடையறதுக்கு தான் யத்னம் முதல் ஸ்டெப். நமக்கு ரொம்ப அந்த கடலை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு குளம், கிணறு இதெல்லாம் தான் தெரியும். இன்ஃபினிட் ரிசர்வாயரை பத்தி நமக்கு முதல்ல தெரியாது. நமக்கு தெரியறது லிமிட்டெட் வாட்டர் அவைலபிலிட்டி, அவ்வளவுதான் தெரியும். நமக்கு நிறைய பேர் அவ்வளவுதான் எதிர்பார்க்கிறேன். நிறைய பேர் தியானம் பண்ணணும், எனக்கு மனசு நிம்மதியா இருக்கணும், நான் இருக்கணும், நான் சௌக்கியம். இந்திரனோட அவசியம் அதுதானே. சாந்தோக்கியத்துல சுஷுப்தியை காட்டி கொடுத்தா அங்க நானே இல்லை, சுகம் இல்லைன்னு. எனக்கு நான் இருக்கணும், நான் சௌக்கியத்தை அனுபவிக்கணும். இதுதான் லிமிட்டட். இதுதான் நான் இருந்து சர்க்கரை சாப்பிடுற எறும்பு மாதிரி வள்ளி இதெல்லாம் சாப்பிடாம சாத்விகமான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கணும். இது ஃபர்ஸ்ட் லட்சியம் இந்த ஜீவனுக்கு. சுபாசுபாபியாம் மார்காபியாம் வஹந்தி வாசனா சரித் பௌருஷேன பிரயத்னேன யோஜனீயா சுபே பதி. நம்ம மனசு அசுப வழியில போயிட்டே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சுபமான ஒரு ஆசைய காட்டணும். முன்னால சுபவாசனைய அபிவிருத்தி பண்ணிக்கணும். ஆசையை விடுறது கஷ்டம். ஆசையை நல்லா வளர்த்தணும். எப்படி வளர்த்தணும்னா பகவத் பக்தி பண்ணணும், பகவத் சாட்சா்காரத்தை அடையணும், ஞானத்தை அடையணும், இந்த அத்தியாத்ம வாழ்க்கையில் இருக்கணும். எனக்கு அது எப்போ முடியும், எப்போ சாதிக்கும் அப்படின்னு முதல் ஸ்டெப்பு. ஆசை பிரபலமா இந்த சாட்சா்காரத்தை நோக்கி திரியணும். Then all the sleeping powers will wake up. When your desire completely turns towards the higher goal, in attaining that absolute freedom, attaining that shanti, then all the sleeping forces in the person will wake up. illata namakku nama sadhane end vera pogadu. பிசுன்னு இருக்கும். இந்த பைப்பிலேருந்து ஓட்டையான இடத்துல தண்ணி வருமே, அது மாதிரி ஏதோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருப்போம். லாஸ்ட் வரைக்கும் விஸ்ராந்தி, பூர்ண விஸ்ராந்தி வரைக்கும் போகாது. எல்லாம் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி சுகம் கிடைச்சுட்டு தான் நின்றுடும். அப்போ அதனால முதல்ல சாஸ்வதமான அந்த சாந்தி இல்ல. அப்ப அந்த சாஸ்வதமான சாந்தியில ஆசை வரணும்னா இன்னொன்று வேணும். இந்த பக்கம் திரும்பினா பாம்பு கடிக்கும் தெரியணும். அதுக்குதான் பரீட்சித்தோட கதையெல்லாம். இந்த பக்கம் திரும்பினா only limited time is there before you. You are aware that there is sorrow, suffering everywhere. The only way to go beyond it is to attain that highest wisdom. You do not know what it is, but you want it.
அப்படி ஒரு நிலை. அதை நம்ம பக்தி பாஷையில சொல்ற போது பகவத் சாட்சா்காரம், பகவான சாட்சா்காரம் பண்ணணும், பகவான நேரடியா பார்க்கணும், பகவத் அனுபூதி வரணும், அனுபவம் வரணும். இதுதான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு கிளிம்ஸ். உங்களுக்கு சின்ன வயசுல ராமகிருஷ்ணர் படிச்சு வர்றவாளுக்கு ராமகிருஷ்ணன் நான் சுவாமியை பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஓ, அதெல்லாம் முடியுமா? நம்ம நினைச்சிருக்கோம் கோவிலோடு தான் முடியும். அப்புறம் அதை எப்படி பார்க்க முடியும்? ஒரு சமாதின்னு ஒரு நிலையில பார்த்துருக்காரு, ஒரு ஸ்டேட் இருக்கு, அந்த மாதிரி ஸ்டேட், இப்படி ஏதோ ஒரு. ஆனா அதுக்குதான் கீதையில பகவான் பாவனா அப்படின்னு முதல் ஸ்டெப் பாவனை. பவிது பவனானுகூலா வியாபார விசேஷா அப்படின்னு மீமாம்சகர்தான் சொல்லுவாங்க. அந்த விஷயம் அது வேற விஷயம். அது நல்ல அழகான டெஃபினிஷன். அவனுக்கு என்னவோ ஆகிறதுக்கு அனுகூலமா இருக்கிற ஒரு பாவனை. இதைத்தான் சுபேச்சா, சுபவாசனாபிவிருத்திக்கு ஆரம்பம் சுபேச்சா. எனக்கு இந்த லட்சியத்தை அடையணும், இதுதான் எனக்கு வேணும். அந்த அந்த டிசைரை அப்படியே திருப்பி இந்த மோட்ச மார்க்கத்துல, அத்தியாத்ம மார்க்கத்துல திருப்பி விடுறோம். அப்போ ஞானத்துக்கு ஜிக்ஞாச வரும், பக்திக்கு ஆசை வரும், யோகத்துக்கு விருப்பம் வரும், அனுசாசனத்துக்கு ரெடி ஆவான். The person is ready to put everything in order. சரீரத்தை டிசிப்ளின் பண்ண, இந்திரியங்களை டிசிப்ளின் பண்ண, மனசை டிசிப்ளின் பண்ண, புத்தியை தெளிவுபடுத்திக்க, உள்ள அந்த சாந்தியை அடையறதுக்கு இருக்கிற பரம மங்களமான ஒரு யாத்திரைய ஆரம்பிக்கிறோம். கல்யாண பதம், இதுதான் கல்யாணம்னு பேரு. இல்லாம மேரேஜ் இல்லை. இதுக்குதான் சாஸ்திரம் கல்யாணம் அப்படின்னு சொல்ற. மங்களம், கல்யாணம்னா நல்ல மங்களமானது. விவாகம் பண்ணிக்கிற போது அது மங்களமா இருக்கணுங்கிறதுனால கல்யாணம்னு சொல்ற. அதுவும் வைதிகமா சரியா பார்த்தா அங்க கூட ஒரு குரூப சத்தியாகும். இந்த பாணிகிரகணம் பண்ணிக்கிறது கூட அவரை பத்திய குருவா எடுத்துட்டுதான் இவ ஆரம்பிக்கிறார். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அத்தியாத்ம மார்க்கத்துல யாத்திரை பண்றதுக்கு தான் இந்த சப்தபதி. இந்த சப்தபதி யோகத்துல கூட சப்தபதி உண்டு. நமக்கு வியாகிருதிகள் கூட சப்த வியாகிருதிகள் உண்டு. வேதாந்தத்துல கூட சுபேச்சா, தனுமானசி, விசாரணா, சத்வாபத்தி, அசம்சக்தி, பதார்த்த அபாவனி, துரியகா, இப்படி 7 மண்டலங்கள். முதல் ஸ்டெப் சுபேச்சா. எனக்கு இந்த ஒரு லைஃப் இருக்குன்னு எங்கேயோ ஒரு கிளிம்ஸ் வருது உங்களுக்குள்ள. அப்படித்தானே நம்ம எல்லாம் வரும். இந்த ஒரு லைஃப் இருக்கு. And it gains more reality to you than all other worldly pursuits. Then arises the force which they call Kundalini. The yogigal சொல்றாங்க. குண்டலினி எல்லாம் டெக்னிக்கால எல்லாம் வந்திருக்காது. உங்களுக்கு இந்த லட்சியம் தான் வேணும்னு வந்துருத்தானே அது எழுந்துடும். அந்த உள்ள அந்த எனர்ஜி எழுந்துடும். அந்த லட்சியத்தை முன்னால பார்த்துட்டே இருக்கும். அதை சாட்சாத்காரம் பண்ணலையானால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ், the more and more you become awake to that consequences, then the force wakes up. You see the hellishness of ignorance. You need not go to hell after death. Ignorance will provide you every facility of a hell here. You need not die. செத்து போனப்புறம் நரகத்துக்கு போகவே வேண்டாம், இங்கேயே தான். அப்போ நரகத்துக்கு நீங்க செத்து போனப்புறம் போக வேண்டாம், இங்கேயே அஜ்ஞானம் உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணும். நரகம் மீன்ஸ் வாட்? Constant, incessant distraction is hell. Forces, entertainment, pleasures which keeps you engaged, distracted from yourself. இப்போ புரியுறதா எங்கே இருக்கோம்னு?
செத்து போன அப்புறம் போகவே வேண்டாம். There are innumerable forces around to distract you from yourself. நம்மளை பார்க்க விடாம, நம்ம ஸ்வரூபத்தை பார்க்க விடாம நம்மளை பிடிச்சு வச்சுண்டு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தோம், ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்தோம், இல்லை சம்டைம்ஸ் துக்கத்தை கொடுத்தோம், வேற எதுலயாவது மனசை ஏகாகிரப்படுத்தும். விஷயங்கள்ல ஏகாகிரப்படுத்தினா விக்ஷேபம்னு பேரு, நமக்குள்ளேயே துக்கத்துல ஏகாகிரப்படுத்தினா கஷாயம்னு பேரு. தீவிர துக்க ஐகாக்கிரியதா அப்படின்னு சதாசிவ பிரம்மேந்திரால் அதுக்கு அர்த்தமே சொல்றாரு. இன்டென்ஸ் கான்சென்ட்ரேஷன் in one's own anxiety or sorrow, what we call as depression, is called kashayam. இந்த மாதிரி ஏதாவது வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சு சுத்த நிர்மலமா நிശ്ചலமா இருக்கலாம். யோகம்னா அதுதான். நிர்விகல்பம் அப்படின்னா சமாதி அப்படின்னா என்ன, நம்மளா இருக்கும். மனசு சொப்பனம் காணலே, தூங்கலே, டிஸ்ட்ராக்டட் ஆகலே, டிஸ்டர்ப்ட் ஆகலே, கொந்தளிக்கலே, அப்படியே சாந்தமா மேகம் இல்லாத ஆகாசம் போல, தூசி இல்லாத ஆகாசம் போல, இருட்டில்லாத ஆகாசம் போல, புகை இல்லாத ஆகாசம் போல. இப்படி 4 எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் சுரேஸ்வராச்சாரியா. ரொம்ப அழகான நல்ல நீல ககனம் போல இருக்கான் ஹிருதயம். ஆனா அந்த ககனத்துல தூளி அந்தகார தூமாப்ர நிர்முக்த ககனோபமம். அந்த ஒரு நிலைய தான் நம்ம போதா அப்படிங்கிறோம். நிர்மல போதா, நிர்மலமான போதம், சுத்த சைதன்யம் மட்டும் தெளிவா பிரகாசிக்கிறது. மனசு வந்து அது தடுக்கவே இல்லை, பிரதிபந்தமே படலை. மனசு வந்து நமக்கு ஃப்ரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். வந்திருக்கிறவா யாருன்னு தெரியறதுக்கு யூஸ் அவ்வளவுதான். இவா இருக்கா அவா இருக்கா தெரியறதோ இல்லையோ, விவகாரம் எல்லாம் பண்றதுக்கு யூஸ் அவ்வளவுதான். அதை தவிர அது நம்மளோட நிம்மதியை கெடுக்கல. அப்போ அந்த மனசை நமக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றோம். கீதையில பகவான் அப்படித்தான் சொல்றோம். என்னது? ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ரிபுராத்மனः பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவ ஆத்மனாஜிதः அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத ஆத்மைவ சத்ரு. யாருக்கு மனசு அனுகூலமா இல்லையோ அவளுக்கு அவ மனசே போலும் கஷ்டம் கொடுக்க. வெளியில யாருமே வேண்டாம். நமக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு வேண்டாம் ஒரு சிஸ்டம் நம்மகிட்டே இருக்கு. அதை எடுத்துட்டு தான் நீங்க குகையில போனாலும், ஆசிரமத்துக்கு போனாலும், கோவிலுக்கு போனாலும், எங்க போனாலும் போவேன். அதனால அது நீங்க அங்க உட்கார்ந்துன்னு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும். நம்ம நினைச்சுக்கிறோம் வீட்டுல இருந்து வெளியில போனா வந்துடணும். எங்க போனாலும் இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே நமக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கோம் இந்த கஷ்டத்தை. இது எங்க போனாலும் கொடுக்கும். அதனால இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி பரம பிரசாந்தமான யோக நிலையை அடையணும். இதுதான் முதல் ஸ்டெப். சுபேட்சா. என்ன யோக நிலை என்னன்னு தெரியாது எனக்கு, அதான் தெரியும். நமக்குள்ள இருக்கிற சக்திக்கு இட் ஹேஸ் த பவர் டு ட்ரீம் அபவுட் த டிவைன். அது எல்லாருக்குள்ளேயும் உண்டு அந்த ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் லாஜிக்கலி நமக்கு ஒன்றும் ப்ரூவ் பண்ணவோ தெரிவிக்கவோ முடியாட்டா கூட ரிலீஜியன்ல நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. அத்தியாத்ம விஷயத்துல அது என்னன்னு தெரியாது, ஆனா இன்னொரு நம்பிக்கை வருது. ஒரு சமஸ்கார வர்ஷால் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் இருந்தார் கேரளால. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா யுக்திவாதம், ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருந்தார். அவர் முன்னாடி உட்கார்ந்துன்றது ஒரு வயசானவர். அவருக்கு பாவம் இவர் பேசுறது என்ன ஒண்ணும் தெரியல. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஷை புரியலையே என்னன்னு தெரியல. அவர் ரொம்ப இந்த பிரவச்சனம் முடிஞ்சிட்டு வந்து இவர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ண, நமஸ்காரம் பண்ணி அவர் கண்ணெல்லாம் கண்ணீர், என்னமா பேசினீங்க, ரொம்ப ஆனந்தமா இருந்தது.
கம்யூனிஸ்டுக்காரர் வீட்டுக்கு திரும்பி வந்து சொன்னார், இன்னைக்கு தான் எனக்கு பக்தினா என்னன்னு புரிஞ்சுது. நான் ஈஸ்வரன் இல்லைன்னு 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். அவன் பக்தியோட வந்து என்ன நமஸ்காரம் பண்ணிட்டு போனான். அப்ப இந்த பக்தி இவனுக்கு உள்ள வருது. That was a transforming force. அப்ப எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு எல்லா பேரு தான் யுக்திவாதம், கம்யூனிஸ்ட், அது இது எல்லாம் பாருங்க. தமிழ்நாட்டுல எல்லாம் இருக்கிற நாஸ்திக எல்லாம் பாருங்க, பக்தியோட மூவ்மெண்ட் தான். அதுவும் அவளோட இஷ்ட தேவதை வேற, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவ இஷ்ட தேவதை வேற, அதுவும் பக்தி மூவ்மெண்ட் தான். இந்த பக்தி எப்படி அஜ்ஞானத்தில் இருக்கோ அந்த பக்தி அஜ்ஞானத்தில் இருக்கு. ஞானத்துக்கு வந்து கொடுத்தான விஷயமே வேற, அது ஒரு பக்தி மூவ்மெண்ட் தான். ஃபெனட்டிசிசம் பல பேருக்கு அதை என்ன சொன்னாலே தெரியாம தானே. கடவுள் இல்லை அப்படின்னு அதுக்கு ஒரு மாலை எல்லாம் போட்டு அதை பூஜை பண்ணி அது ஏதோ அப்போ அது ஒரு பக்தி மூவ்மெண்ட் தான். இப்படி பார்த்தோம்னா மனுஷனோட ஹிருதயத்தோட பேருக்கு தான் பக்தின்னு பேரு. இந்த பக்தியோட நம்ம அத்தியாத்ம வாழ்க்கைக்கு வரும். அந்த யோக நிலை அடைய ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொன்னோம் சுபேச்சா, நல்ல சுபமான டிவைன் வில். அந்த சத்தியத்தை சாட்சாத்காரம் பண்றதுக்கு இருக்கிற ஆசை, அது பிரபலமா உள்ள வரணும். 2 விசாரணா அப்படிங்கிற வேதாந்தத்துல விசாரம் பண்றது, சத்சங்கத்துல கலந்துக்கிறது. அதுக்கு நான் இன்னொரு விதத்துல சொல்றேன், என்னென்ன சாமகிரிகள் வேணுமோ எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். யோகிகள் சொல்ற அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிகிரகம், இதெல்லாம் சில காமன் இதை சொல்லியிருக்கேன். மனசை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபுல் டைம் ஹவு கேன் ஐ என்கேஜ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபுல் டைம் மீன்ஸ் வாட்? த டைம் வேர் யூ ஆர் நாட் ஸ்லீப்பிங். ஸ்லீப்பிங் ப்ராப்ளமே இல்லை. முழிச்சுண்ட அந்த காலத்தை, இது யாருக்குன்னா ஃபுல் டைம் யாரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் எடுத்துட்டு இருக்காங்க அவளுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா முடிஞ்ச உடனே வந்துடுவாங்க, இல்லை எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கே போயிட்டு வாங்க பாருங்க. இப்போ ஃபுல் டைம் யார் அத்தியாத்ம வாழ்க்கையை எடுத்துட்டு இருக்காளோ அவளுக்கு முழிச்சுங்க அடுத்து தூங்குற வரைக்கும் இருக்கிற காலக்ஷேபம்னே பேர் இருக்கு. காலக்ஷேபம்னா டைம் பாஸ் அல்ல, டைம் யூஸ். ஃபுல்ஃபில்லிங் த டைம், all the time, how to be in a higher plane. இதுக்கு என்னென்ன வேணுமோ, கஞ்சித் காலமுமா மகேஷ பவதः பாதார விந்தாச்சனைஹி கஞ்சித் தியான சமாதி விஷ்ணதிபிஹி கஞ்சித் கதா கர்ணனைஹி. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஜபம் பண்றான், பூஜை பண்றான், சத்கிரந்தங்களை பாராயணம் பண்றான், யோகாபியாசம் பண்றான், கோவிலுக்கு போறான், சத்சங்கத்துல கலந்துக்கிறான். ஒரே மாதிரி இல்லை, மொனோட்டோனியும் இல்லை. பக்தியில மொனோட்டோனியே இல்லை. கொஞ்சம் பாராயணம், சத்சங்கம், பஜனை, கோவிலுக்கு போறது, இப்படியே ஃபுல் டைம் இவனுக்கு பகவத் விஷயமா ஆனந்தம், சந்ததம், சலிப்பற சந்தோஷமாகவே. 3 வேர்டு உபயோகப்படுத்தினார் பகவான். சந்ததம், சலிப்பற சந்தோஷமாகவே அப்பளமிட்டு பாரு. அப்பளம்னா என்னன்னா, உன்னோட லைஃப நீ ஸ்பிரிச்சுவலா அப்பளம் போடணும். ஸ்பிரிச்சுவலா அதை டேர்ன் பண்ணணும். சத்குருவானவர் செப்பாது சொன்ன தத்துவமாகிற ஒப்புயர்வில்லா ஓர் மொழியின்படி அப்பளமிட்டு பாரு. அப்போ இது வந்து பிராக்டிக்கலி நம்ம லைஃப டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு, அல்கமி. அல்கமின்னா இரும்ப சொர்ணமா மாத்துறது. இதெல்லாம் சித்தர்கள்லாம் சொல்லி வச்சிருக்கா. நிறைய பேர் வந்து சித்தர்கள் சொன்ன மாதிரி பண்றதுக்கான ட்ரை பண்ணியிருக்காங்க. அவ அந்த இரும்ப சொல்லலை, இந்த இரும்பத்தான் சொன்ன. பட்டணத்தார் கதை உண்டு. பட்டணத்தாருக்கு வந்து ஈஸ்வரன் ஒரு குழு கொடுக்கிறார். அவருக்கு கரும்பு, என்ன கரும்பு அது? ஏதோ ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கரும்பு. பேய்கரும்பு. பேய்கரும்பு இதுதானே, இதுதான் பேய்கரும்பு.
அந்த கரும்பை இவர் போற இடத்துல எல்லாம் எடுத்துட்டு போய் கடிப்பார். மதுரமா இருக்கா, திதிக்கிறதான்னு பார்த்தேன். கரும்பு திரிச்சு கொடுத்தானா இவனுக்கு லாஸ்ட் ஆயிடுது, ஈஸ்வரன் அடையறதுக்கு ஆயிடுது. அந்த கரும்பை திதிக்கிற வரைக்கும் கையில கரும்பு அப்பப்போ. அது மாதிரி கரும்பு என்னன்னா நம்ம உபாதியோட இருக்கிற சைதன்யம் தான். அதுல இருக்கிற அந்த கசப்பெல்லாம் போய் பேய் போய் பேய் கரும்பு நல்ல பேரு, அழகான பேரு. பேய் என்னது தெரியுமா? நம்ம சரீரத்துல எல்லாருக்கும் இந்த பேயை விரட்டுறதுதான் வேலை. இந்த பேய் நமக்குள்ள இருக்கு, மனசுங்கிற பேய், ஆணவ பேய். இந்த பேயோட தான் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த பேய் போயிடுத்தானா மணக்கும். இந்த பேய் போயிடுத்தானா சுகந்தம் வந்துடும். ஸ்பிரிச்சுவல் லைஃப் வில் பிகம் ஃப்ராக்ரண்ட். மனசு அதுல இருக்கிற தோஷம், இந்திரியங்கள்ல இருக்கிற தோஷத்துல பிரதிபந்தம்னு பேர். இந்த பிரதிபந்தம் எல்லாம் போய் புத்தியில இருக்கிற தோஷம் தான் அஜ்ஞானம். இந்திரியங்கள்ல இருக்கிற தோஷம் டிசார்டர், ஹேபிச்சுவல் ஃப்ளாஸ், ஹேபிட்ல இருக்கிற தோஷங்கள். அது மாதிரி சரீரத்தில் இருக்கிற தோஷம் துஷிச்ச கர்மாக்கள், அசுப வாசனையை சேர்க்கக்கூடிய கர்மாக்கள். இதெல்லாம் சிலதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், சிலதெல்லாம் விட்டுடலாம். அதனால்தான் தியாகம் பரிபூர்ணம்ங்கிறது. இப்படி உபாதியோட மண்டலத்துல நம்ம பண்ற சாதனை, நம்ம வைதிக கர்மா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு ரிலீஜியஸ் பென்ட் ஆஃப் லைஃப், இதெல்லாமும் ஹெல்ப் பண்றதுக்கு என்னதுன்னா சிலது இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்மளை ப்ரிப்பேர் பண்ணும். இப்போ வீட்டிலே இருக்கிறவாளே ஆகார சுத்தி கொடுத்துடலாம். குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள், இந்த ஆகாரம் தான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும்னு சொன்னா அவ அந்த விஷயத்துல அவ ஸ்ட்ரகிள் பண்ணவே வேண்டாம். நிறைய பேர் இப்போ பெங்கால்லேருந்து வந்தவாள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல், பெரிய பெரிய ஸ்பிரிச்சுவல் பீப்புள் கூட மீன் சாப்பிடாம இருக்கு. அவளுக்கு மீன் தப்புன்னே அவளுக்கு புத்தியிலே போறதில்லை. அவளால் மீன் சாப்பிடாம இருக்கவே முடியாது. நம்ம இங்க நமக்கு வெங்காயத்தை பார்த்தாலே மயங்கி விழுந்துட்டோம். அது என்னன்னா அது பழக்கம். சிலதெல்லாம் அதான் சொன்னேன், கான்சியன்ஸ் கான்சியஸ்னஸ். கான்சியன்ஸ்ல ஒரு லெவல் வரைக்கும் பழக்கம் தான், பழக்கமாக்கும். அப்ப இந்த பழக்கம் பழக்க லெவல்ல நம்ம, அதனாலதான் இந்த ஜீவன் என்ன பண்ணுமா, சாகிற போது சிலப்போ நிறைய டிசார்டர்லினஸ் இருக்கு அதோட லைஃப்ல. அப்ப அது டிசைட் பண்ணும், இன்னமும் போய் பிறக்கிறத இந்த குழப்பம் எதுவும் இல்லாத ஒரு ஃபேமிலியில போய் பிறக்கணும். அப்ப என்னன்னா உபாதி எல்லாம் ஃப்ரீ ஆயிடும். அதுதான் அது செலக்ட் பண்றது. சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கேகே யோக பிரஷ்டோபிஜாயத்தை. நல்ல ஆச்சார சுத்தி உள்ளவா, பின்ன கொஞ்சம் வசதி உள்ளவா. வசதி எதுக்குனாக்க உழைக்க வேண்டாம். உழைக்கணும், சின்ன வயசுலயே உழைக்கணுமான சாதனை பண்ண முடியாது. நல்ல ஐஸ்வர்யமான நல்ல அத்தியாத்ம வித்தியெல்லாம் இருந்தா இன்னும் ஹையஸ்ட் கேட்டகரி. அது ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் இந்த ட்ரெயின்ல ஏசி ஸ்லீப்பர் கூப்பே இருக்கும். அது ரொம்ப ரேர், ஒண்ணுதான் இருக்கும். அது மாதிரி யோகினாமேவ குலே பவதி தீமதாம் ஏததி துர்லபதரம் லோகே ஜன்ம யதீதர்ஷம். யோகிகளோட குலத்துல போய் பறக்கிறது அது ரொம்ப துர்லபம். பகவானே சொல்லிட்டார் அப்படி ஒரு கேட்டகரி இருக்கு, பட் தட் இஸ் வெரி ரேர். ஏன்னா ஏததி துர்லபதரம், இட்ஸ் வெரி வெரி எக்ஸப்ஷனல். அப்படி ஒரு இடத்துல வந்துட்டானா இந்த நிறைய சாதனைகள் இருப்பாங்க, பேக்ரவுண்ட் அப்படியே வந்துடும். அதனால பிளான் பண்ணி வச்சுப்போம் கரெக்டா, டிராவலிங் பிளான். அப்போ இது வேற விஷயம். அப்போ நிறைய சிலதெல்லாம் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து கிடைக்க முடியும். சிலது சொசைட்டிலேருந்து வரக்கூடிய ப்ராப்ளம், லோக வாசனைங்கிறோம் அதுக்கு சிலது. அப்ப இதெல்லாம் அனுகூலம் இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம சரீரத்துல இருக்கிற நிஷ்டை, டிசிப்ளின், கர்ம நிஷ்டை, நிறைய அனுஷ்டானங்கள்லாம் வச்சுக்கிறாங்க. பிரதட்சணம், நமஸ்காரம், கோல் போறது, இது எதுக்கு பண்றான்னா ஒன்றும் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் பண்றாங்க. ஏன்னா the body is always mischievous. ஒன்னு இல்லாட்டா ஒன்னு it will do something. So better give it a training to do something. Ultimately every seeker finds it very difficult to keep it under control. So Buddhism also, they also found many things. Tibetan Buddhism, you see, namaskaram பண்ணிட்டே இருப்பா. நமஸ்காரம் பண்றதுக்கே ஒரு இடம் உண்டு, வாக்கிங்
மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு இடம் உண்டு. ஏதோ என்ன இந்த சரீரத்துக்கு. அதனால ஏதோ ஒரு வேலை. இப்போ ரொம்ப நல்ல வேலை என்ன தெரியுமோ, சமையல். அதனால தயவு பண்ணி நீங்க நிறைய பேர் இவங்க சமைச்சு இந்த கிச்சன் என்னோட வாழ்க்கை போயிட்டு எல்லாம் நினைச்சுக்காது. ஏன்னா சம்பளம் யாரும் கொடுக்கலையே உங்களுக்கு, நீங்க கவலையே பட மாட்டோம். சேலரி போன மாசம் தந்த மாதிரி இந்த மாசம் தர்றேன் இப்படி தாட் எல்லாம் இல்லை. ஒண்ணு. ரெண்டு, எல்லாருக்கும் வேண்டிய ஒரு சாதனம். ரொம்ப மங்களமான பூஜா ரூமை விட பெரிய பூஜா ரூம் அதுதான். அதுதான் பூஜை. பாக்கி பூஜையெல்லாம் சிம்பாலிக். சும்மா நிவேத்தியம் பண்றது, அபிஷேகம் பண்றது, இதெல்லாம் சிம்பிள் தான். சமையல்ங்கிறது சரியான பூஜை. அதனால சந்தோஷப்பட்டு அந்த கர்மாவில் சௌக்கியமா பண்ணினா, இன்னொரு பக்கத்துக்கு இந்த கிறிஸ்டியன் மிஸ்டிக்ஸ் ஒருத்தர் இருந்தார், பிரதர் லாரன்ஸ் பேர். அவர் எழுதின புஸ்தகங்கள் ஸ்பிரிச்சுவல் சாதனா மண்டலத்துல நிறைய ரெவல்யூஷனரி. அது புக்ஸ். அவர் கிறிஸ்டியன் சர்ச்சில் ஃபாதர்லாம் இல்லை, வெறும் ஃபேமிலி மேன் தான். 4-5 குழந்தைகள்லாம் உண்டு அவருக்கு. பாவம், ரொம்ப புவர் ஃபேமிலி. அங்க சமையல் வேலைக்கு போனவர் தான். அந்த சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கிறத மற்றவாழ்லாம் ப்ரேயர் பண்றதும் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு அந்த தெய்வத்தை அடையணும், அதுக்கு தெய்வத்துக்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் வரணும் தெரிஞ்சது அவருக்கு. ஆனா டைம் இல்லை, டைமே இல்லை. அப்ப அவர் என்ன அவர் ஒரு பெரிய ரெவலேஷன் பண்ணணும், உங்களுக்கு ஸ்பெஷல் டைமே வேண்டாம். இவர் சமையல் பண்ணிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் அவர் பகவான் கிட்ட பேச ஆரம்பிச்சோம். அது கம்யூனிகேஷன். மெதுவா தனக்கு வரது எல்லாம் அங்க சொல்றது, தனக்கு உள்ள அதை நம்ம மனநம் நிதித்தியாசனம் சொல்றது இன்னொரு வேலை வச்சுங்களேன். இன்னொரு வேலை அந்தர்யாமியா இருக்கிற தேவன் கிட்ட இருக்கிற கான்வர்சேஷன் நடந்துட்டே இருக்குன்னு சமையல் பண்ணிட்டே இருப்பார். கொஞ்ச நாள் ஆக ஆக இவர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சுட்டு இருந்திருக்கார். அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் சொல்லுவார், அந்த பிஷப் சொல்லுவார், இன்னைக்கு 10 பேர் சாப்பிட வருவா அப்படின்னா இவர் 5 பேருக்கு தான் சமைச்சிருப்பார். அவர் பிஷப் பார்த்தா கோவிச்சுப்பார். இவர் சொல்வார், உள்ளேருந்து எனக்கு பகவான் சொல்றாரு 5 பேர் தான் வரப்போறாரு, 5 பேர் தான் வருவார். அடுத்த நாளைக்கு இவர் 10 பேருக்கு சமைச்சு வைக்க சொன்னா இவர் 50 பேருக்கு சமைச்சு வைப்பார். கரெக்டா 50 பேர் வந்துடுவான். அப்பதான் இவன் கொஞ்சம் கொஞ்சம் இவனுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அவர் எழுதி வச்சதெல்லாம் ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் கிடைக்கவே கிடைச்சதுன்னா அவ காலத்துல எல்லாம் ஃபேமஸா எல்லாம் இருக்குல்ல. ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் ஃபேம். அது ஒண்ணு இருந்துதானாலும் நம்ம ஸ்பிரிச்சுவலா ஆகவே முடியாது. நம்ம சாதனை ஆரம்பிக்கிற டைம்ல நம்ம முன்னாடி ஃபேம் இருந்தது வச்சுக்கோ, நம்ம ஸ்பிரிச்சுவலா ஆக முடியாது. சித்திக்கு அப்புறம் ஒருத்தன் ஈஸ்வரனோட இச்சையினால பகிரங்கப்பட்டானா வேற விஷயம். ஆனா இவனுக்கு ஃபெயம் இவனுக்குள்ள ஒரு ஐடியா இருந்து கொடுத்தானா இப்ப பெரிய ப்ராப்ளமே அதுதான். இந்த யூடியூப் அது இதெல்லாம் ப்ராப்ளம் என்னன்னா எல்லாரும் முன்னாலேயே பகிரங்கப்பட்டு எல்லாரும் வெளியில வந்துடும். எல்லாருமே அவ கொஞ்சம் தெரியறதுக்குள்ள அவ வெளியில டீச் பண்றா, வெளியில வந்துடுறா, வெளியில சொல்றா. அப்புறம் அவளுக்கு ஒரு கூட்டம் வந்துடுறது, அவளுக்கு ஒரு சிஷ்யால் வந்துடுறா. அவ அப்படியே எல்லாருமே சேர்ந்து ஒரு போட்டுல 2 பேர் ஏற வேண்டிய போட்டில் 10 பேர் ஏறினா அந்த போட்டு எங்க போய் கீழே போகுமோ அது மாதிரி ஆயிடும். அதனால குருவா இருக்கிறதுக்கு யோகியதை உள்ளவன் இல்லாதவன் தான். இருக்கிறவன் குருவாகப்படாது, இல்லாதவன் தான் குருவாகலாம். அவனே இல்லாம இருந்தால் அவன் குருவா இருக்கலாம், அவன் இருக்கிறவன் அவன் குருவா இருக்க முடியாது. அவனே இல்லாம இருந்து மத்தவன் வேணா அவனை குருவா பார்க்கலாமே தவிர அவனுக்குள்ள நான் இருக்கேன், நான் குரு வசிஷ்யாங்கிற பாவம் இருந்ததானால் அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி அணியான் யதக்கியம் அனுப்பிரமாணாத். ஸ்ருதி சொல்லி அனன்யனா இருக்கிற ஆச்சாரியனா இருக்கணும்னா அவன் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ சுபேச்சா திருப்பி அங்கேயே வரையலாம். நமக்கு இப்போ ஒரு அத்தியாத்மமான வாழ்க்கையை விரும்புறோம், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதையெல்லாம் விரும்புறோம். நமக்கு சத்தியம், அஹிம்சா, பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம் எல்லாத்தையும் நாம விரும்பணும். மாம் இச்சாப்தும் தனஞ்சயா
பகவான் கீதையில சொல்றார், மாம் ஆப்தும் இச்சை. ஒரு இச்சை இருக்கு, அந்த இச்சையை என்ன பண்ணணும்னா மாம் ஆப்தும் இச்சை, என்ன அடையறதுக்கு ஆசைப்படு. அதுக்கு என்னென்ன சாதனைகள் வேணுமோ அந்த சாதனையெல்லாம் வளர்க்கறதுக்கு டைனாமிக் ஸ்பிரிச்சுவல் லைஃப். There is a plane of dynamic spiritual life and there is a plane of still spiritual life. So first stage வந்து dynamic spiritual life. நம்ம கிரந்தங்களை பாராயணம் பண்றோம், ஜபம் பண்றோம், அனுஷ்டானங்கள் பண்றோம், ஆகார நியமங்கள் பண்றோம். இது ரொம்ப முக்கியமான உபாதியோட மண்டலத்துல தான் இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு டைம்ல you have to give great importance. 99% இம்பார்ட்டன்ஸும் இதுல தான் இருக்கு. அந்த ஸ்டில்னஸ் ஆஸ்பெக்ட் இருக்கு பாருங்க, அது தொட்டா முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் சுவிட்ச் அது ஆன் பண்ணினா தத்துவமசி முடிஞ்சு போச்சு. மற்றபடிக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற போது நமக்குள்ள அந்த சத்தியத்தை அடையணுங்கிற ஆசை வர்றது, அந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு whatever prerequisites are needed, சாமகிரிகள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நாம சரி பண்ணிக்கிறோம். எவ்வளவு பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல தான் நமக்கு இப்போ ஒரு புத்த பிக்ஷு ஒரு பெரியவர் வந்திருந்தார். அவர் சொன்னார், எதுக்கு நீங்க புத்த மற்றத்துல சேர்ந்தீங்கன்னா, அவர் சொன்னார், எனக்கு மார்னிங் டு நைட் ஒரு வே ஆஃப் லைஃப் வேண்டி இருந்தது. நம்ம பெரியவாழ்லாம் கொடுத்தது அதுதான், வே ஆஃப் லைஃப் தான். அது டீச்சிங் மட்டும் இல்லை. டீச்சிங் மட்டும் இருக்குன்னா யாருக்கு வந்து மற்ற விஷயத்தை பத்தி கவலை இல்லையோ அவனுக்கு உபதேசம் மட்டும் போகும். இப்போ பரீட்சத்துக்கு வந்து வே ஆஃப் லைஃப் தேவையில்லை. 7வது நாள் சரீரத்தை விட போறேன், செத்து போறேன், அங்க போயிட்டு அனுஷ்டானம் எல்லாம் யாரும் சொல்லுவாங்க, முடிஞ்சு போச்சு காரியம். அப்போ மற்ற சாதாரண லெவல்ல நமக்கு இன்ஸ்பைரிங் வே ஆஃப் லைஃப் வேண்டியிருக்கு. நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தணும், எப்படி சத்கிரந்த பாராயணம் பண்றது, ஜபம் பண்றது, பூஜை பண்றது, இதெல்லாம் ஒரு ஆனந்தமான ஒரு இன்வால்வ்மெண்ட். இது பக்தியை நம்ம எடுத்துட்டோம்னா ஆனந்தமான இன்வால்வ்மெண்ட். நமக்கு இருக்கிற டைம் எல்லாம் நம்ம வந்து ஜபம் பண்ணி, தியானம் பண்ணி, கிரந்தங்களை பாராயணம் பண்ணி, சத்சங்கம் பண்ணிட்டு உன்மாதீவ அப்படிங்கிறது ஒரு 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 கண்டுபிடிச்சவன மாதிரி நான் இருந்துட்டு போறேன். உன்மாதீவ பிரநிருத்தியன் ஐகுரு கருணாம் லோகபாஹ்யஸ்வரேயம். லோகத்துல இன்வால்வ் பண்ணிக்காமே சந்தோஷமா இருக்க தெரியும் அந்த பக்தனுக்கு. இருக்கிற டைம் ஒரு ரூமும் கொஞ்சம் பூஜை பண்றதுக்கு சாமகிரிகளும் படிக்கிறதுக்கு புஸ்தகமும் வச்சு அவன் இருந்துடுவான். அப்படி யாருக்கு இருக்க தெரியுமோ அவ லைஃப் திருப்தமா இருக்கும். சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருடநிச்சயः மய்யர்ப்பித மனோபுத்திஹி யோ மத்பக்த சமே பிரியா. சந்தோஷமா இருக்கான். யதாத்மா இந்திரியங்களை மனசை எல்லாம் நியமனம் பண்றதுக்கு என்னென்ன சாமகிரிகள் வேணுமோ அதையெல்லாம் சம்பாதிச்சுக்கிறான். இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் ஃபியூவல் என்னதுன்னா திருட நிச்சயா, ஒரே கன்விக்ஷன் தான் எனக்கு, அது ஒண்ணு தவிர வேற ஒண்ணும் கிடையாது. பகுஷாகாஹி அனந்தாஷ புத்தையோ அவயவசாயினா. இன்னைக்கு லோகத்திலையும் கொஞ்சம் ஏதோ ஆகிறது இருக்கு, இங்கேயும் கொஞ்சம் ஆகிறது இருக்கு, அங்கேயும் கொஞ்சம் ஆகிறது இருக்கு அப்படின்னு இருந்தான். என்னோட வீட்டுல எல்லாம் ஆயாச்சு. விவேகானந்தர் அமெரிக்கன்ஸை பத்தி சொன்னார் அந்த காலத்துல. For Americans, religion is like this, that I have everything in my house, now I will have a flower vase also. Like that is religion. You have everything else, I will have a religion also. I will have spiritual life also. Force இருக்காது. Force இருக்கு. நமக்கு இந்த சாதாரண வரவாளே தெரியும். சில பேர்லாம் நிறைய யூடியூப்ல கேட்குறேன், டைம் கிடைக்க மாட்டேங்குது சத்சங்கத்துக்கு டைரக்டா வரதுக்கு. என்ன வேலை, அங்க கல்யாணம், இங்க இருந்து அங்க போகணும், இங்க போகணும், கேட்கறதெல்லாம் எப்போ கேட்டுன்னு இருக்கோம், டைம் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய விதத்துல சொல்லுவா, பல விதத்துல சொல்லுவா, எல்லாம் கேட்டுன்னு இருக்கோம். ரொம்ப நல்லா சொல்றேன், நமக்கு ஏதோ சர்டிபிகேட்லாம் கொடுத்து எல்லாம் போவான் இல்லையா. அந்த அந்த நெருப்பு வரலன்னு அர்த்தம். என்ன அந்த நெருப்பு எப்போ வர்றது, நம்ம ஒரு பக்கத்துல வாழ்க்கையில இருக்கிற துன்பத்தை பார்த்துட்டோம்,
இன்னொரு பக்கத்துல இருக்கிற அந்த பரம சாந்தியோட தீரமும் நமக்கு ஒரு கிளிம்ஸ் கிடைக்கிறது, லட்சியம். அப்ப திருட நிச்சயாக அதுதான் வேணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிற அந்த திருட நிச்சயம். இன்னொரு பேர் இதுக்கு கீதையில பகவான் சொல்றது விவசாயாத்மிகா புத்தி, firm determination, unpointed determination. அது வந்துடுத்தானால் all the powers inside you will wake up. அதுதான் சுவிட்ச். அந்த சுவிட்சை ஆன் பண்ணாம ஒன்றும் ஒர்க் ஆகாது. அது ஒண்ணு வந்துடுத்தானா நமக்குள்ள இருக்கிற சக்திகள் எல்லாம் எழுந்திருக்கும். நமக்கு அப்புறம் பின்ன என்னால ஒன்றும் முடியல எல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். நீங்க பாருங்களேன், லௌகிகமா ஒரு காரியம் பரீட்சைன்னு வந்தா குழந்தைகள் தூக்கம் இல்லாம, பகலும் ராத்திரியும் இல்லாம 3 hours தூக்கம், பாக்கி உள்ள டைம் எல்லாம் படிச்செல்லாம் பண்றாங்க இல்லையா? நாம எதுக்கு யோகிகளை பார்த்து ஆச்சரியப்படணும்? சில பேர்லாம் 10 மணி நேரம் தியானம் பண்றான்னு சொன்னா, திருவண்ணாமலையில ஒரு யோகியை பத்தி ஒரு சொன்ன 10 மணி நேரம் தியானம் பண்றாரு சுவாமி, ஆச்சரியமா இருக்கு. நம்ம குழந்தைகள்லாம் 18 மணி நேரம் படிக்கிறாங்க, அந்த யோகியை விட பெரியவா. ஏன்? லட்சியம் வந்துருச்சு. அப்ப சீக்ரெட் என்னன்னா, எங்க லட்சியம் வந்துருத்தோம், எந்த இடத்துல லட்சியம் வந்துருத்தோ அதுக்கு உங்க டைம் ஃபுல் டைம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எஃபர்ட்டே இருக்காது. ரொம்ப லாகவமா உங்க ஃபுல் டைம் அதுக்கு போகும். நித்திய நிரந்தரம், சததம் அப்படின்னு பேரு, சந்ததம், சலிப்பெல்லாம் வராது. சந்தோஷமாகவே, சந்தோஷம் வந்துடும். ஆனந்தமா பண்ணுவோம் அத்தியாத்ம சாதனைய, ஜபமோ தியானமோ அனுஷ்டானமோ எல்லாம். அப்போ முதல்ல சுபேச்சா விவசாயாத்மிகா புத்தி. அப்புறம் என்ன பேர் சொன்னோம்? இல்ல விசாரணால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையே சொல்றேன். அப்புறம் சுப வாசனைக்கு மனசை திருப்பி கொண்டு வருது. அசுப வாசனையில டைம் கொடுத்தா மனசு போயிடும். அதனால பௌருஷேன பிரயத்னேன யோஜனீயா சுபே பதி. அந்த பௌருஷ பிரயத்னத்தினால சத்சங்க வாசனையை உண்டு பண்ணணும், பக்தி வாசனையை உண்டு பண்ணணும், ஜபத்தியானாதி வாசனைகளை உண்டு பண்ணணும், சுத்த ஆகார வாசனையை உண்டு பண்ணணும், விரக்த வாசனையை உண்டு பண்ணணும், வைராக்கிய வாசனையை உண்டு பண்ணணும், தியான வாசனையை உண்டு பண்ணணும். சுபாபியாம் வாசனாவிருத்தௌ தாத தோஷோ ந கஷ்டன. இந்த சுப வாசனை அபிவிருத்தி ஆயிடுத்தானா நமக்கு இட் இஸ் ஆல் abundant wealth. In spite of you, you will be spiritual. நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், சில பேர்லாம் இருக்கா வயசா முடியாது. இப்ப நம்ம ஆசிரமத்துல பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார் அப்பிச்சி மாமா. அப்பிச்சி மாமா தான் கூப்பிட, பேரு வேற பேரே மறந்து எடுத்து. ரொம்ப சாத்விகன். லாஸ்ட்ல ஹாஸ்பிட்டல்ல முடியல, ஐசியூல போட்டிருக்கான். அந்த இடத்துல இப்ப பகவானை பூஜை பண்ணணும், இப்ப பகவான் பூஜை பண்ணணும், பூஜை பண்றதுக்கு நேரமாயிடுது, எழுந்திருக்கவே முடியல. என்னெல்லாம் சிந்தை பண்ணலாம் இல்லையா? பகவானை பூஜை பண்ணணும், பூஜை பண்ணணும், பூஜை பண்ணணும், இதேதான் நினைப்பு அங்க. ஏன்னா அது அந்த சரீர மனசு பழகி விடுது, அனுகூலமாயிடுது சரீர மனசு. சில பேர் அங்க படுத்துட்டு பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் எல்லாம் கொண்டு வா, வெடிக்க சொல்ல பில் எழுதி வச்சாங்க. ஏசியூல படுத்து பில்லு தாத்தா எழுதி வைங்கோன்னா கரெக்டா எழுதி கொடுத்துருக்க. பேரனோட காலத்துக்கு அப்புறம் எல்லாம் எனக்கே திருப்ப வந்துடும். ஃபியூ மினிட்ஸ்ல போக போறா. அப்படிதான் இருக்கும் அங்க வாசனை பிரபலமா. அந்த இடத்துல சுபவாசனை abundant wealth. கஷ்டம் இல்லாம தியானம் பண்றது, ஜபம் பண்றது. சில பேர் சந்தியாவந்தனம் பழகியாச்சுனாக்கா அந்த இடத்துல உட்காந்து எழுந்து உட்காந்துடுவோம். ஜபம் பழகின்னு அந்த இடத்துல ஜபம் நடந்துட்டே இருக்கும். நம்ம இங்க லட்சுமண சுவாமி பார்த்தோமே, இன்டென்ஸ் கொரோனா. அவர் ஒத்துக்கவே இல்லை. யாருக்கு நிறைய பேருக்கு கொரோனாவும் தெரியல, அவர் ஒத்துக்கவே இல்லை.
உடம்பெல்லாம் நடுங்கிறது, முடியல. 24 மணி நேரம் இப்படிதான். அவர் பாட்டுக்கு போய் 2 நேரம் குளிச்சுட்டு வந்துடுவார். குளிக்கப்படாது அது இதெல்லாம் சொல்ல அவரை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துட்டு வந்த நம்ம அபிலாஷில் வேற யாரும் வந்து எடுத்துட்டு வந்த ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துட்டு வந்து எவ்வளோ இருக்கு. அது இந்த பிவிசி பைப்பில் வச்சுப்பாரு, கையில் வைக்கிறதுக்கு பிவிசி பைப்பில் கட்டி வச்சுப்பாரு. அந்த இடத்துல வந்து இதேதான் என்ன பழகி விட்டு அந்த சரீரம் பழகி விடுது. எதையோ சொல்லி அதுல ஒரு சீக்ரெட் கூட பாருங்க. புத்தர் சொல்றாரு ஒண்ணு, இந்த மாதிரி சாதனை பண்றத இதெல்லாம் நீங்க பெரியவா கிட்ட யார்கிட்டயாவது சொல்லி வைக்கோங்க. இன்னும் யாராவது ஒருத்தர் நமக்கு கார்டியன் இருக்கணும், அப்பதான் நம்ம பண்ணுவோம். நிஷ்டை இருக்கும், டிசிப்ளின் இருக்கும். அவ கேட்பா, இல்லாட்டா நமக்கு சொல்லி இருக்கோங்கிற ஒரு பிரமாணம் இருக்கும். அது வேணும். நமக்குள்ள ஏதோ தோஷம் இருந்தாலும் யாராவது பெரியவா கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னு. இவர் லட்சுமண சுவாமி இருந்தார், அவர் லாஸ்ட் வரைக்கும் அவர் சொல்ற ஏதாவது தேவதைகளை பிடிச்சி இந்த பிள்ளையார்ட்ட வந்து சொல்லிட்டு கார்த்தால வந்து நாம சொல்லுவோம் லாகின் அண்ட் லாக் அவுட். கார்த்தால 7 மணிக்கு வந்து லாகின், இன்னைக்கு இருக்கிற பஞ்சாட்சர ஜபம் சும்மா இல்லை, 35,000 பஞ்சாட்சரம். 35,000 தானே, 33,000 பஞ்சாட்சரம். இன்னொரு கணக்கு. இங்க இந்த பிள்ளையார்கிட்ட இருந்து வந்து கார்த்தால வந்து லாகின், அப்புறம் அது முடிச்சுட்டு வந்து லாக் அவுட். அது சரீரம் பழகி விடுது. ஸோ அது ஒரு பெரிய பலம். அதாவது அந்த ஒரு ரூமுக்குள்ளேயே கார்த்தால சுகமா இருக்கும். அவர் பேசி திட்டிக்கிட்டு எல்லாம் பண்ண எல்லாருக்கும் பயமா இருக்குமே தவிர பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அந்த ரூமில் உட்காந்து சுகமா சௌக்கியமா அது ஆனந்தம் இருக்கிறதுனால தானே பண்ண முடியாது. ஒரு கம்ப்ளைண்ட் இல்லையே, ஒண்ணுமே வேண்டாம். கார்த்தால குளிச்சாச்சு, அந்த இடத்துல உட்காந்துருந்தாச்சு, ஜபம் தியானம். ஏன் அந்த சரீரம் பழகி எடுத்து, சரீரம் அதை பழகி எடுத்து. என்டர்டெயின்மெண்ட் வேற ஏதாவது பழகினா அதுக்கு போயிடும், லீவ் எல்லாம் எடுத்தா போயிடும். சரீரம் பழகி எடுத்து ஒரு அனுஷ்டானத்தை, சரீரத்தை அனுஷ்டானத்தாலதான் பழக்க முடியும். சரீரத்துக்கு லாஜிக்கெல்லாம் ஒர்க் பண்ணாது. இட் இஸ் த பிளெயின் ஆஃப் இனர்ஷியா, தமோ குணம். அந்த இடத்துல லாஜிக்கெல்லாம் ஒர்க் பண்ணாது. Their only discipline will work. Their only training will work. Convincing will not work the body. Many people are very well convinced, but they will not do. லாஜிக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், சரீரத்தால் எப்படி இருக்கணும். சரீரம் அதெல்லாம் கேட்காது. சரீரம் வந்து டிசிப்ளினுக்கு தான் ஒர்க் ஆகும். இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னா எழுந்திருக்கணும். ஆசிரமங்கள்ல அப்படித்தான் ஒரு பெல் அடிப்பா, எழுந்திருக்கணும் முடியும், அதுக்கு தான் ஒர்க் ஆகும் சரீரம். சந்தியாவும் பிராத்த காலத்துல எழுந்திருக்கணும், இந்த சமயத்துல தூங்கணும். அப்படி சரீரம் பழகி விடுத்தாங்க. சரீரத்தால் அதை விட முடியாது. இது அன்னமயமாத்மான உபசங்கிரமிய அப்படின்னா சரீரம்ங்கிற ஒரு ஆத்மாவை ஜெயிக்கிறதுக்கு அனுஷ்டானத்தால தான் ஜெயிக்கிறது. பிராணங்கிற ஆத்மாவை ஜெயிக்கிறதுக்கு பிராணாயாமம். பிராணாயாமம்னா என்னன்னா பிராணனை ஆர்டர்ல போடுறது. அந்த பிராணாயாமம் தான் வைதிக கர்மானுஷ்டானங்கள் முழுவதும். ஜபமும் பிராணாயாமம் தான், ஆகார நியமமும் பிராணாயாமம் தான், தூக்கமும் பிராணாயாமம் தான், வியாயாமமும் பிராணாயாமம் தான், லௌகிக சுகங்களை அனுபவிக்கிறது எல்லாமும் பிராணாயாமம் தான். இதெல்லாம் பிராணனோட பிளெயின்ல தான் விளையாடணும். நம்ம இந்த இடத்துல ஆர்டர் இல்லைன்னா மூக்கு மாத்திரம் பிடிச்சிட்டு இருந்தா பிராணாயாமம் ஆகாது. பிராணன் வந்து எனர்ஜியோட பிளெயின், அந்த எனர்ஜியோட பிளெயினை ஹவு டு புட் இட் இன் ஆர்டர், அது ஒரு பெரிய சயின்ஸ். அந்த பிராண வித்தியை கொஞ்சம் கொஞ்சம் இவன் சரி பண்ணிட்டு விட்டான்னா, ஏதம் பிராணமயமாத்மான உபசங்கிரமிய அப்படின்னா சஃபிஷியன்ட்லி யூ ஹேவ் புட் இட் இன் ஆர்டர். எல்லாம் பர்ஃபெக்ஷன் வராது, இந்த பிளேன்ல எல்லாம் பர்ஃபெக்ஷன்லாம் முடியாது. சஃபிஷியன்ட்லி so that you can forget it. அவ்வளவுதான். சரீரத்தை ஒரு ஆர்டர், ஒரு விதத்துல you can forget it. பிராணனை ஒரு ஆர்டர் so that you feel sufficiently well-beingness. பிராணனோட மண்டலத்துல ஒரு சௌக்கியாபாதனம்னு பேர். அதுக்கு ஒரு சௌக்கியத்தை கொண்டு வரும் நமக்கு. பிராணன் ஆகார நியமாதிகளாலே நித்ரையாலே தூங்காம இருந்தது வச்சுக்கோ, அவன்
ஒரே கண்ட்ரோல், தூங்காம இருந்தா அந்த பிராணன் என்ன பண்ண, நித்திரையும் பிராணனோட மண்டலம் தான், நித்திரை பிராணனோட மண்டலம் தான். அது அதோட டைம்ல தூக்கத்தை எடுத்துக்கும். அது நம்ம கவனம் இல்லாம இருக்கிறது அது தூங்கிடும். ஆகாரமே சாப்பிடாம இருந்தாலும் கஷ்டம், ரொம்ப சாப்பிட்டாலும் பிராணன் கஷ்டம். அப்ப பிராணனோட மண்டலத்தை சரி பண்ணிக்கணும். அடுத்தபடிக்கு மனசோட மண்டலம், மனசோட மண்டலம் தான் ராகத்வேஷம், காமனைகள், இமேஜினேஷன், வில், டிசையர், ஆம்பிஷன், தாட்ஸ், எல்லாமே. இதுக்கு தான் உபாசனா, தியானம், மனசோட மண்டலம். இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால இந்த டிட்டர்மினேஷன் நம்ம சொன்னோமே, அதுதான் புத்தியோட மண்டலம். இந்த ஒவ்வொரு மண்டலங்களையும் நாம we put them in order with absolute vigilance, alertness. அப்புறம் மெதுவா மெதுவா அடுத்தபடி லாஸ்ட்ல வரும்போதுதான் இவன் வேதாந்தத்துக்கு அருகதை உள்ளவனாகிறான், ஆத்ம ஞானத்துக்கு அருகதை உள்ளவனாகிறான். அப்ப இவன் ரெடி. இப்ப எல்லாம் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இஸ் வெரி வெரி லெஸ், வெரி வெரி மினிமம். இப்போ இவனுக்கு கொஸ்டின் வருது, இதால எல்லாம் வரக்கூடியது லிமிட்டட் தான். அந்த லிமிட்லெஸ்ஸா இருக்கிறது, அனந்தமா இருக்கிற பூமா, அந்த பூர்ணத்தை எது அடைஞ்சாதான் எனக்கு பரிபூர்ண திருப்தி வருமோ, சாந்தி வருமோ, நிர்வாணம், பிரம்ம நிர்வாணம் என்ன பேரு வேணா சொல்லுவோம். அதை பத்தி அப்பதான் கேள்வியே இவனுக்கு வருது. அங்க வேற வந்ததுக்கு அப்புறம் ஏதவ ஆனந்தமயமாத்மான உபசங்கிரமிய, உபனிஷத்து ஒரு இடத்துல சொல்றது, இந்த ஆனந்தத்தை கொஞ்சம் கிடைச்ச உடனே இவன் போயிட்டான், ஸ்கூலுக்கே வரல. ஐஷா பார்கவீவாருணி வித்யா. இந்த ஆனந்தத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் கேள்வி வரல. ஆனா இன்னொரு இடத்துல சொல்லி என்ன சொல்றது, ஆனந்தத்தையும் உபசங்கிரமியா அப்படின்னா ஆனந்த மயமாத்மான உபசங்கிரமியா. ஆனந்தம் கொஞ்ச நேரத்துக்கு வர்றது, கொஞ்ச நேரம் போறது. இதுதான் பகவான் அக்ஷரமண மாலையில போக்குவரவு பொதுவெளியினார். போக்குவரவு அப்ப லிமிட்டேஷன் இருக்கு. அந்த போக்குவரவு இல்லாத பொதுவெளி அப்படின்னா நித்திய நிரந்தரம் இருக்கிற சாஸ்வதமான ஸ்வரூபம். போகக்கூடிய ஒரு சுகம் அல்ல. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சுகம் வந்தது, அந்த சுகம் போச்சு, அப்படி இல்லாம சாஸ்வதமான சாந்தி, விகல்பமே இல்லாத சாந்தி. அதுக்கு ஒரு பிரதிபந்தமே இல்லை. வெளியில எதையான ஒரு பிரதிபந்தமோ, உள்ள ஏதாவதான ஒரு பிரதிபந்தமோ ஒன்றும் இல்லாத சாந்தி. அந்த சாந்தி தான் இவன் கேட்கிறான், இந்த சின்ன குளம் போராது, இந்த குளத்துல இருக்கிற தண்ணி மட்டும் போராது. பழைய குருவி கதை மாதிரி. குருவி என்ன பண்ணிட்டு குப்பையை நோண்டித்து. எல்லாரும் கேட்டிருக்கீங்களா அந்த கதையை? தெரியல, கேட்டிருக்கலையா? உங்களுக்கெல்லாம் சொல்லி தரலையா? அதுல எல்லாருக்கும் சொல்லி தர, உங்களெல்லாம் சொல்லி தரீங்களா? எங்களுக்கு எல்லாம் டெய்லி சாப்பாடு கூட எனக்கு கதை தான். ஒரே கதை, சம் மிஸ்டீரியஸ் ஒரு ஜாய் இருந்திருக்கு போல் இருக்கு அந்த கதையில. எல்லாரும் கதையோட பொருள்லாம் தெரியாது, அதுக்குதான் பொருள் இருக்குன்னே நாங்கெல்லாம் நினைக்கல. இப்ப ரீசெண்டா தான் அதை வேற வித இன்டர்பிரிட்டேஷனே பார்த்தது. இந்த குருவி குப்பையை நோண்டித்து அதுக்கு ஒரு அரிசி மணி கிடைச்சது, ஒரே ஒரு அரிசி மணி கிடைச்சது. அந்த அரிசி மணியை கொண்டு போய் குருவி எங்க ஊர்ல ஒரு பாட்டியோட பேரை சொல்லுவாங்க, அந்த பாட்டிகிட்ட ஒன்று கொடுத்தது. அந்த பாட்டிகிட்ட எனக்கு பாயசம் வச்சு கொடுங்க. இந்த பாட்டி சொன்னா 4 சாமானங்கள் கொண்டு வரணும்னா, விறகு வேணும், பின்ன நெருப்பு வேணும், பின்ன பாத்திரம் வேணும், பின்ன இன்னும் 4 சாமகிரி, வெல்லம், இதெல்லாம் வேணும். சாதன சதுஷ்டய சம்பத்து, இந்த 4 கொண்டு வரணும். இதெல்லாம் குருவி கொண்டு வந்து நம்மளாம் கொஸ்டினே பண்ண மாட்டோம். குருவி எப்படி பெரிய உருளி பாத்திரத்தை எடுத்துட்டு வரும், குருவி எப்படி இத்தனை, அது ஒரு அரிசி மணி தானே இருக்கு. இந்த மாடர்ன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தே ஆர் அரசிகா சிரோமணிகள். என்ஜாய் பண்ண தெரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே கொஸ்டின் கேட்டுவிடா, கதை பின்ன போகாது, ப்ரோக்ரஸே ஆகாது. அதனால அந்த கதை ப்ரோக்ரஸ் ஆகிறதெல்லாம் இவ்வளவு வெல்லம், பழம். நான் நிறைய பழத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். அவ முதல்ல இருந்தே சிரிக்க ஆரம்பிச்சுடுவான். எனக்கு ஒரு அரிசி மணி,
அப்புறம் 100 பழம், அப்புறம் 100 கிலோ வெல்லம், கணக்கே இருக்காது, எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்புறம் இந்த குருவி வந்து பாயசம் வைக்கும். இங்கே நம்ம மகிஷாசுரமர்த்தினி கேட்குறாடா. அப்போ பாயசம் வைக்கிறது. பாயசம் வச்சுட்டு அந்த பாயசம் நல்லா குதிச்சு நெய்யெல்லாம் விட்டு கம கம கமான்னு மணக்கிறதா. குருவிக்கு ரொம்ப ஆசை வந்துடுத்து, வாய வச்சுடுது, சுட்டுடுது. தெரியுமா எனக்கு இந்த கதை? அப்போ அந்த குருவி கோபத்துல என்ன பண்ணிட்டு பாயசத்தை அப்படியே எடுத்துட்டு போய் பக்கத்து குளத்துல கொண்டு கூட்டிடுது. ஊர்ல பக்கத்துலயே ஒரு குளம் உண்டு, அந்த களத்தோட பெயர் தான் சொல்லுவான். அதில் ஒன்று கூட்டிடு. அப்புறம் கொக்கு அலம்புற போது கொஞ்சோண்டு அந்த தண்ணியை குடிச்சா நல்லா டேஸ்டியா இருந்தது. அப்ப அந்த குருவி என்ன பண்ணிட்டு அந்த குளத்து தண்ணியை பூரா குடிச்சிடுது. பாயசம் டேஸ்டியா இருக்குது, குளத்து தண்ணியை பூரா குடிச்சுக்கும். அந்த தண்ணி வெளியில போகாம இருக்கிறதுக்கு அது என்ன பண்ணிட்டு இந்த பாட்டியாத்து மாட்டு தொழுத்துல இருந்து ஒரு கொஞ்சம் வைக்கோல் எடுத்து பேக்ல தெரியும். கணேசன் சொல்லுவா பகவானோட மன்னி அவா இருந்திருக்கா, ரொம்ப வருஷம் இருந்திருக்கா. அப்புறம் அவா பாயசம் வைப்பாள், குழந்தைகளுக்கு எல்லாம் பாயசம் வச்சா கணேசன் சொல்லுவா, நாங்கெல்லாம் போயிட்டு பாட்டி வைக்கோல் எடுத்து திரும்பி வரட்டுமா அப்படின்னு வைக்கோல் எடுத்து திரும்பி வரட்டுமா அப்படின்னு கேட்பா. வைக்கோல தெரியும் இன்னும் மாட்டு இடத்துல படுத்துங்க. இந்த மாடு ராத்திரி என்ன பண்ணிட்டு வைக்கோல்லாம் இருந்து அதை உருவினப்ப இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வந்து அந்த மாட்டு தொழுத்து, அந்த பாட்டி, அந்த மாடு, அந்த ஊர் எல்லாமும் அந்த தண்ணியில முழுகி போய் எல்லாமும் தண்ணியில போய் குருவி மட்டும் அப்படி பார்த்துங்க. இதான் கதை. இந்த கதை ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு ராஜம் அப்படிங்கிற பேர்ல ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து இந்த சிங்கேரி மடத்தோட என்ன புஸ்தகம் தத்துவாலோகம் தானே, அது தமிழ்ல இருந்தது. தமிழ்ல தத்துவாலோகம் உண்டான இருந்ததா? ஆமா, அதுல எழுதியிருந்தாமா இந்த கதை. ரொம்ப வெல் நோன் ஸ்டோரி அது. இந்த குருவிங்கிறது இந்த ஜீவன் நம்ம தான். குப்பை நோண்டுறதுதான் சாஸ்திரத்தை எல்லாம் எடுத்து நோண்டி 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 அதுலேருந்து சாரம் ஒரு அரிசி மணி கிடைச்சிடும். அதானது இந்த ஜீவனோட உண்மையான ஸ்வரூபம். இந்த மகா வாக்கியார்த்தம்ங்கிற ஒரு அரிசி மணி இந்த குப்பைக்குள்ள, குப்பைன்னே பேர் அதுக்கு, மீதியெல்லாம் குப்பை. அப்போ இவ்வளவு குப்பையிலேருந்து நோண்டி கிடைச்சது ஒரு அரிசி மணி. இதுக்குள்ளே இருக்கிற இந்த சைதன்யத்தோட ஸ்வரூபம். அதோட ஐடியா கிடைச்சது நம்மளுக்கு, ஒரு கிளிம்ஸ். குருகிட்ட போய் எனக்கு நீ சமையல் பண்ணி கொடு, இது எனக்கு அந்த மதுரமான அந்த பாயசமா பண்ணி கொடுன்னு கேட்குற. குரு சொன்னா போயிட்டு நீ எல்லாம் வாங்கிடுமா, அதை சமைக்கிறதுக்கு இருக்கிற தீ வேணும், அதுக்கு வேண்ட ஃபியூவல் வேணும், பாத்திரம் வேணும், எல்லாம். அப்புறம் விவேகம், வைராக்கியம், சமம், அதுக்கெல்லாம் அந்த அம்மா வந்து ரொம்ப விஸ்தாரமா அர்த்தம் பண்ணியிருக்கா. விவேகம் வேணும், வைராக்கியம் வேணும், சமாதி, ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம், எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கிறது. இதெல்லாம் இது பாருங்க, குருவியால முடியறது அரிசி எடுக்கிறது மட்டும்தான். மீதி எல்லாம் இதால எப்படி முடியும்? சம்பாதிச்சுட்டு வாங்க, எல்லாம் சம்பாதிச்சுட்டு. அப்புறம் வந்து அந்த பாயசம் கொதிக்கிறத இது கொக்க வச்சு பார்த்து சுட்டு கொடுத்து அப்படின்னா அந்த என்ன அர்த்தம் பண்ண எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அது இந்த அத்தியாத்ம சாதனை மனன நிதித்தியாசனம் பண்ற போது இந்த ஜீவனுக்கு வர ஜீவத்வ பாவத்தை இல்லாம பண்றதுக்குள்ள பயம் வேண்டவே வேண்டாம்னு நினைச்சுன்னா இந்த இந்த லிமிட்டட் உருளி சின்ன சின்னதா இருக்கிற அனுஷ்டானம் தான் இது. கொஞ்ச நேரம் மெடிடேஷன் தான். அதை கொண்டு போய் குளத்துல கொட்டி கொஞ்சம் பிளசண்டா குடிச்சுது. குளத்துல இருந்தாக்கா அது வந்து இந்த உபாதிக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவம், உபாதிக்குள்ள இருக்கிற அனுபவம். அந்த உபாதிக்குள்ள இருக்கிற அனுபவத்தை அந்த மாடு உருவி எடுத்துருச்சு. மாடு என்னதுன்னா உபனிஷத்து. ரொம்ப விஸ்தாரமா நான் சொல்லலை, எனக்கு கொஞ்சம் ஞாபகமும் இல்லை. அப்புறம் பார்த்தா என்ன, பாட்டியும் இல்லை, மாட்டு தொழுத்தும் இல்லை, மாடும் இல்லை, வீடும் இல்லை, ஒரு வஸ்துவும் இல்லாம
அந்த கடல்ல மூழ்கி போயிடுச்சு, அகண்டத்துல மூழ்கி போயிடுச்சு. இந்த குருவி ஒரு அரிசி மணியிலேருந்து இந்த லெவலுக்கு போயிடுது, அனந்தமான பூர்ணமான நிலை போயிடுது. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல் ஸ்டெப்பு குப்பையை அரிசி மணி கிடைக்கிறதா பார்க்கணும். ஒரு அரிசி மணி கிடைச்சா பாட்டிட்ட கொண்டு கொடுக்கணும். இங்கேருந்து ஆரம்பிப்போம் அத்தியாத்ம சாதனை. அப்போ சுபேச்சா, விசாரணா, அப்புறம் தனுமானசா. தனுமானசான மனசை சுத்தம் பண்றது, ஏகாகிரப்படுத்துறது, சுருக்கிறது. மைண்ட் பிகம்ஸ் லெஸ். Too much minding, you become mindful of too much minding. Creating the mind, nourishing the mind, cultivating the mind. தனுமானசா. அப்புறம் சத்வாபத்தி. சத்வாபத்தியே ஞானம் தான். சத்வாபத்தியே சத்வத்தை, தன்னோட ஸ்வரூபத்தை பத்தின ஒரு தெளிவு ஏற்படுறது. இந்த சுத்த சைதன்யம். அப்புறம் மெதுவா அசம்சக்தி, ஆத்மாவோட ஸ்வரூபத்தை ஆசிரியச்சிருக்கக்கூடிய அசம்சக்தி, அனாசக்தி. அப்புறம் என்ன? பதார்த்த அபாவனி. விஷயங்கள்லாம் நமக்கு தோணாம ஆகும். அதெல்லாம் இருந்தாலும் இட் இஸ் நாட் அஃபெக்டிங் யூ. குடும்பத்தில் இருந்தால் குடும்பம் நம்மளை அஃபெக்ட் பண்றதில்ல. உலக விஷயங்கள் சுற்றும் என்ன நடந்தாலும் நம்மளை அஃபெக்ட் பண்றதில்ல. they are not having any impact on us. நம்ம மனசும் அந்த விஷயங்களை கேட்டு அதையெல்லாம் பாவனை பண்றதில்ல. அப்புறம் துரியகா, நாலாவது ஸ்டேட், சதுர்த்தம் துரியம். ஜாகிரத், சொப்னம், சுஷுப்திங்கிற 3 அவஸ்தைகளுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிற சத்தை. அந்த சத்தையை பற்றி யூ பிகம் மோர் அண்ட் மோர் அவேர். தன்னோட ஸ்வரூபத்தை இவன் புரிஞ்சுக்கிறான். நான் யாரு, என்னோட ஸ்வரூபம் என்னன்னு புரிஞ்சுக்கிறான். அப்போ அந்த ஒரு ஸ்டேஜ், அங்கதான் நமக்கு வேதாந்த விசார சிரவணமே வருது. எல்லாம் ப்ரிப்பேர் ஆனப்புறம் நம்ம ஆச்சரியமா நம்மளை பத்தி அவங்க சாஸ்திரம் சொல்றதுன்னு கேட்டுக்கிறோம். ஏதோ பக்தி நினைச்சிருந்தோம், முதல்ல பகவானை பத்தி நினைச்சிருந்தோம். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு பிரம்மம்னு ஏதோ ஒன்று சொல்றாருன்னு நினைச்சிருந்தோம். அப்புறம் பார்த்தா அந்த பகவான் பிரம்மம் எல்லாம் சொல்றது ஆத்மா. இங்கே எது இருக்கோ, எனக்குள்ள எது என்னோட ஸ்வரூபமா நான் அப்படின்னு இருக்கோ, அகம் அப்படின்னு அனுபவஸ்வரூபமா நான் இருக்கோ, இந்த நானை பத்தி தான் எல்லாம் சொல்றது. இந்த எனக்குள்ள இருக்கிற என்னோட ஸ்வரூபத்தை பத்தி, நான்கிற அந்த உணர்வை பத்தி தான் சாஸ்திரம் பேசுறதுன்னு இப்ப தெரியாது. இந்த நான்கிறது என்ன? இந்த நான்கிற, அதுக்கு முன்னாடி இந்த நான்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு தான் மீதி சாதனைகள்லாம் பண்றது. மீதி சாதனைகள், ஜபம், தியானம், உபாசனை கூட நான்கிற அந்த இண்டிவிஜுவாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு தான். ஒரு நல்லவனா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றது, கெட்டது பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் plane of conscience. Now your inquiry has entered into the plane of consciousness, not conscience. கான்சியன்ஸோட பிளேன்ல பரிபூர்ண திருப்தி எல்லாம் வரவே வராது. ஏதோ ஒரு தப்பு பண்ணினோம்னு எல்லாருக்கும் தோணிட்டு இருக்கும். ஏதோ ஒரு சரி பண்ணல தோணிட்டே இருக்கும். கிமஹம் பாபம் அகரவம், என்னது அதுக்கு முன்னாடி என்ன? சாதுனா அகரவம், கிமஹம் பாபம் அகரவம். ஏன் நல்லது நாம் பண்ணல, ஏன் கெட்டது பண்ணினே இல்லை, மனசு தவிப்பிச்சுட்டே இருக்கு. எப்ப மனசு இந்த கான்ஷியஸ் பிளேன்ல இருந்து கான்ஷியஸ்னஸ் ரெல்முக்குள்ள என்டர் பண்ணித்தோ, நோ மோர் ஃபீலிங் ஆஃப் ரிக்ரெட் ஆர் கில்ட். The person has entered into pure sky, which is incorruptible, which cannot be polluted. Nirvikalpam param brahma. அந்த நிர்விகல்பமான அந்த மண்டலத்துக்குள்ள இவனோட என்கொயரி என்டர் ஆயிடுது. என்ன சொல்றது அங்க ஸ்ருதி அதிர்ஷ்யே, அனாத்மே, அனிலயனே,
அனிருக்தே அனிலயனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. நிருக்தி பணம் இப்படின்னு சொல்ல முடியாது, அது திருஷ்ய பதார்த்தம் இல்லை. அதுல போய் இவன் அபயம் பிரதிஷ்டாம், அங்க போய் இவன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதோட இவன் he becomes absolutely free, fearless, சாந்தம். இதுதான் அந்த லட்சியம். அந்த இடத்துல போற போது இவன் பூர்ணமாயிட்டான், சாந்தமாயிட்டான். இவனை திருப்பி வெளியில இழுக்கிறதுக்கு இருக்கிற ஃபோர்ஸஸ் ஒன்றும் இல்லை. மேக்சிமம் ஃபோர்ஸஸ் நம்ம அதிகாரிகளா இருக்கிறதையும் ரிமூவ் பண்ணிட்டோம். The last கொஞ்சம் இருக்கக்கூடிய disturbing forces will get burnt by samadhi. சமாதினைவ தஹேத் அம்ஹஹா. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவன் வந்து பிராயஷ்சித்தாதிகள் பண்ணியோ உபதேசங்களை கேட்டோ கர்மாவை மாத்தினோ சாதனை பண்ணலை. இவன் எப்படி சாதனை பண்றான்? சாத்தியமா இருக்கிற ஸ்வரூபத்துல இருந்து இருந்து அனாத்மாவை இல்லாம பண்றான். இல்லாம அனாத்மாவில் ஒர்க் பண்ணலை. இவன் அந்த பிளேன்ல ஒர்க்கிங் எல்லாம் விட்டுட்டான். இப்போ ஆத்மாவா இருந்து அந்த ஸ்வரூபமா இருந்துதான் இல்லாத வஸ்துக்களை விடுறோம். வெளிச்சம் வந்தா இருட்டு போற மாதிரி, சத்தியம் வந்தா பாக்கி உள்ளதெல்லாம் தானா விழுந்து போயிடுறது. இவன் நிர்விகல்பமான ஸ்வரூபத்துல இருந்து இருந்து விகல்பங்களை நீக்கம் பண்றானே தவிர விகல்பத்தை நீக்கம் பண்றதுக்கு எத்தம் பண்ணலை. அந்த ஸ்டேட்ல இவனுக்கு மீதியெல்லாம் தானா விழுந்து போயிடுறது. அங்க ஏதாவது தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் எல்லாம் இவனுக்கு அந்த சமாதியினாலேயே நீங்கி போயிடுறது, அந்த சமாஹிதமான நிலையினாலேயே நீங்கி போயிடுறது. அதனால இந்த ஸ்டேட்டுக்கு மேல அவனுக்கு ஒரு வேலை தான் இருக்கு. சோம்பியாய் சும்மா சுகமுண்டு உறங்கிடில் சொல்வேரங்கதி அருணாச்சலம். அவன் சுகமா சமாதி நிலையில இருக்கான்னு அர்த்தம். சமாதியில இருக்கான்னா ஆத்மாவா இருக்கான், ஸ்வரூபமா இருக்கான். ததா தஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். அப்படி அதுதான் அதுக்கு மேல அவனுக்கு இருக்கிற வேலை. அங்க வேற ஒரு வேலையும் அவனுக்கு இல்லை. அந்த சுத்த சிவம் நிர்விகல்பம், அது அந்த ஒரு சத்தியத்தை தான் தட்சிணாமூர்த்தி மௌனமா உபதேசம் பண்ணினார். பகவான் ரமண பகவான் மௌனமா உபதேசம் பண்ணினார். அதையே தான் உபனிஷதாதி சாஸ்திரங்கள்லாம் மகாவாக்கியங்களால உபதேசம் பண்ணது. அங்க ஒன்னும் பண்ணறதுக்கு இல்லை, ஒன்னும் அடையறதுக்கு இல்லை, ஒன்னும் ஆகிறதுக்கு இல்லை, ரீச் ஆகிறதுக்கு இல்லை. நீ அதுவே, அது உன்னோட ஸ்வரூபம். இப்பவே நீ அதுவாவே தான் இருக்க. அது சுத்த சைத்தன்யம் விளங்கின்னு இருக்கு, பிரகாசிச்சு இருக்கு. அதுதான் உன்னோட ஸ்வரூபம். அதை நீ தெரிஞ்சின்றாயானால் உனக்கு ஓர் கேடும் இல்லை. இந்த லாஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் இந்த கேடு மிச்சம் இருக்கிறதெல்லாம் இந்த அறிவினாலே போயிடும். உன்னை நீ தெரிந்தாயாகில் உனக்கு ஓர் கேடும் இல்லை. எல்லா கேடும் நீக்கம் பண்ண முடியாது, இந்த கேடெல்லாம் விழுந்து போயிடும். உன்னை நீ தெரிந்தாயாகில் உனக்கு ஓர் கேடும் இல்லை. இந்த அறிவு உள்ள பிரகாசிச்சுட்டானா வாழ்க்கை பரிபூர்ணமான ஒரு திருப்தியை, ஒரு நிறைவை கொடுக்கும். இவ்வளவும் அதிசூக்ஷ்மமான அந்த ஸ்ரீகோவிலுக்குள்ள என்டர் பண்ற வரைக்கும், அந்த ஸ்ரீகோவிலுக்கு சுத்தி வர இருக்கிற பிராகாரம், வெளியில இருக்கிற பிராகாரங்கள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதான் நம்ம சாதாரணமா சொல்றது உண்டு, ஸ்ரீகோவில் எல்லாருக்கும் என்டர் பண்ண முடியாது. சரி, பக்கத்துல போறோம், இல்லாட்ட வெளி பிரகாரத்திலேயாவது அண்ணாமலையார் கோவில போனா சம்டைம்ஸ் ரொம்ப கூட்டமா இருந்தாலும் நாங்கெல்லாம் உள்ள போகணுங்கிறதெல்லாம் இல்லை. இந்த வெளி கம்பத்தலைவர் சன்னிதி பிராகாரத்துல இருந்தாலே போரும். அந்த வெளியில போய் அந்த கிரௌடுக்குள்ள போக வேண்டாம். அந்த வெளிப்பிராகாரத்துக்குள்ளேயே எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஏதோ ஜபம் பண்ணிட்டோ இல்ல சத் சங்கம் பண்ணிட்டோ இருக்கலாமேன்னு போயிட்டு வரும். இப்ப அது கூட முடியல. இப்ப இருக்கிற கூட்டத்துல வெளிப்பிராகாரத்து கூட என்டர் பண்ண முடியாம இருக்கு. அந்த வெளிப்பிராகாரம் தான் ஒரு நம்ம வந்து ஏதோ ஒரு கோவிலுக்கு போறோம், சத் சங்கம் பண்றோம், உலக விஷயங்கள்ல இருந்து விட்டு இருக்கோம், அந்த லெவல்லையாவது இருந்தாலே ஒரு லெவல் ஆஃப் நிம்மதி வந்துடும். கொஞ்சம் சில பேர் சத்சங்க முடியறத வருவாங்க, சுண்டல் கிடைக்கும். அது மாதிரி அந்த ஸ்டேஜ்ல வந்துதானா ஏதோ கொஞ்சோண்டு ஒரு சுகமாவது கிடைக்கும். பாகவத சப்தாகலாம் பண்றதே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவான்,
என்ன கம்ப்ளைண்ட், டோக்கன் கொடுக்கலாமா எல்லாம் சொல்லுவான். எல்லாருக்கும் வரவாங்க. என்னன்னா அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒன்றும் கணக்கெடுக்க முடியாது. ரெண்டு, ஒரு 11:30க்கு மேல ஒரு கூட்டம் வந்து நேர டைனிங் ஹாலுக்கு போயிடுவோம். எங்கேயாவது தெரியாம ஏதாவது காதுல விழுந்தாலும் அப்படின்னுட்டு நேர டைனிங் ஹாலுக்கு போயிடும். அப்புறம் டைனிங் ஹால் எல்லாம் பூட்டி வைப்பா, எல்லாம் பண்ணுவான். நம்ம சொல்லுவ சாதாரணமாக அதாவது பண்ணட்டும். ஃபர்ஸ்ட் வந்து 7 நாள் வந்து சாப்பிட வந்து அப்படி உள்ளவாள்லாம் உண்டு. சில இடங்கள்ல போய் எனக்கு ஏதோ ஞாபகம் போகிறதுல எங்கேயோ சத்தானத்துக்கு போகிற இடத்துல ஒருத்தர் சொன்னார், இங்கே எங்கேயுமே நமக்கு நம்ம சாப்பாடே கிடைக்காது, இந்த சப்தாகத்துல தான் சாப்பாடு கிடைக்கும், இந்த கோவில்ல இந்த சப்தாகம். அப்படி சாப்பிட்றதுக்குன்னு தான் நான் வந்தேன். சாப்பிட்றதுக்குன்னு வந்துட்டு அந்த சாப்பிட்டுட்டு ஒன்றும் காதில் கூட வாங்கிக்காம போகும்போது ஒரு நாளைக்கு யாரோ சொன்னான், வெக்கமா இல்லை உனக்கு, சாப்பிட்றத தின்னுட்டு பாட்டுக்கு போறேன், 5 நிமிஷம் உட்காந்து ஏதோ நாமும் சொல்லிட்டு போகப்படாதா, அங்கே கேட்டுட்டு போகப்படாதான்னு கேட்டா அந்த கான்ஷியன்ஸ் பிரிக்கினால உட்காந்துட்டேன். அப்படியே உட்காந்து போக தேவையில்லையேன்னு ஒரு ரசமா இருந்தது. அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல லீவு போட்டேன். அடுத்த நாளைக்கு அடுத்தால லேட்டா ஆஃபீஸுக்கு போகலான்னு எடுத்து அடுத்த நாளைக்கு லீவு, அதுக்கு அடுத்த நாளைக்கு லீவு, அந்த சப்தாகம் மீதி உள்ள நாள்லாம் லீவு. அப்புறம் அடுத்தது எங்க இருக்கு சப்தாகம்னு கேட்டு அப்புறம் என்ன சொல்லுவா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி விஆர்எஸ், விஆர்எஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் லைஃப். கம்ப்ளீட். விஸ்வநாதன் கூட நமக்கு அது அவரே சொல்லுவார், அவரே கிட்டத்தட்ட அவர் இந்த மாதிரி கேட்டு வந்ததில்லை, இருந்தாலும் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சதோட போடுவோம் விட்டுட்டு. அப்போ எந்த விதத்துல இந்த பகவான் நமக்குள்ள வருவான்னு சொல்ல முடியாது. அப்படி எப்படியோ அவளுக்கு ஒரு பகவத் விஷயத்துல ஒரு ஈடுபாடு, ஒரு ருச்சி வந்துதானா நல்லது. ஃபர்ஸ்ட் பிராகாரத்துக்குள்ளாவது வந்தா நல்லது. சத் சங்கத்தை சிரவணம் பண்றது, பகவத் நாமத்தை ஜபம் பண்றது, பக்தி பண்றது, இது சுபேட்சா. லாஸ்ட் வந்து ஞானம், துல்லியகா, பரமா திருப்தி, சாந்தி. நம்ம ஆரம்பிச்சுட்டோமானாலே அங்கே போயிடும். இந்த ஆரம்பம் தான் முக்கியம். அதுதான் நமக்கு பகவானோட அனுகிரகத்தில் எல்லாரோட வாழ்க்கையிலும் வரணும். நம்மளால முடிஞ்ச அளவில் நம்ம சின்ன சின்ன சாதனை பண்ணிக்கணும். இன்னும் முடியாட்டாலும் நமக்கு சத்கிரந்த பாராயணம், பகவத்கீதா பாராயணம், இல்லை அவா பாஷையில் ஏதாவது கிரந்தங்கள் இருந்தால், இப்போ தமிழ்னாக்கா நிறைய பேர் வந்து பகவானோட நூல் திரட்டெல்லாம் பாராயணம் வச்சுருக்காங்க. நித்திய பாராயணம், ஒரு பகவன் நாம ஜபம். அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு கிரியேட் அ கேப் இன் யுவர் motivational activities, motive oriented activities. இந்த கேப் கொஞ்ச நேரத்துக்கு லட்சுமண சுவாமி சொல்வார், சந்தியாவந்தனத்துக்கு மூடு வரதில்லை, ஜப தியானம். நீ மனசை ஏகாகிரப்படுத்தோ ஏகாகிரப்படலையோ நிஷ்டையோட பண்ணுன்னு ஒரு தட்ட சொன்னா சாயந்தரம் ஜபத்துக்கு உட்காந்தா மூடு வர மாட்டேங்கிறது. மூடு சில நாளைக்கு வரதான் பண்றான். அப்ப அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தார் அந்த வேர்ட்ஸ். அவர் என்ன சொன்னார் தெரியுமோ, சாயந்தரம் 5 மணி 6 மணிலேருந்து 7 மணி வரை இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணு, ஒரு விதத்திலையும் யூஸ் பண்ணப்படாது, உன்னோட சுவார்த்தத்துக்கு வேண்டி. அந்த சமயம் உனக்கு ஜபம் பண்ண மூடு வராட்டா வேண்டாம், தியானம் வராட்டா வேண்டாம், அங்க உட்காந்து வேஸ்ட் பண்ணு. அப்ப மொள்ள சரீரத்துக்கு பழக்கம் வந்துடும். அந்த இடத்த கொஞ்சம் ஒரு கேப் கிரியேட் பண்ணும். இப்படி waking state create some spiritual gaps where God is welcome. He will come, we do not know when. Keep the gap. This we can do. No selfish activity. Increase the gap. Medhuva, konjama. Don't expect any magic to happen.
லைக் மெடிடேஷன், தியானம், சமாதி அதெல்லாம் வந்தாதான் ஏமாந்துடக்கூடாது. Suppose if you feel very meditative one day, don't get deluded, tomorrow it will be there. That is why I say be ready to waste some time. We have wasted so many lives. Now let us waste it in the real way. After taking this resolution, not doing anything selfish for some time. This is sadhana. This is adhyatma anushtana. And slowly, something or the other, some divine element will come and sit in your life. When something divine comes and sits in your life, learn to adore it, worship it. அப்போ அது இருக்கும், இக்னோர் பண்ணப்படாது. ஏதோ ஒரு அனுஷ்டானம் நல்ல காரியம் வந்துடுத்தா அப்போலே இந்த சந்தோஷமா பண்ணறது, அதுக்கு டைம் கொடுக்கறது, பக்தி கொடுக்கறது. இப்படி ஒரு பக்கத்துல சத்யோமுக்தின்னு சொல்லுவோம் நாம, தத்துவமசின்னு குரு உபதேசம் பண்ண முடிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கத்துல கிரமமுக்தி. கிரமமுக்தி என்னன்னாக்கா இந்த சரீர, மனசு, இந்திரியங்கள், பிராணனை எல்லாம் சரி பண்ணின்னு வருது. சரிக்கு பார்த்தா இது ரெண்டு வழி இல்லை, ஒரே வழிதான். கிரமமுக்தி ஒரு பக்கத்துல நடந்துட்டே இருக்கணும். எவ்வளவு இந்த கிரமமண்டலத்துல இவனுக்கு ஃப்ரீடம் இருக்கோ அவ்வளவு இவன் ஜீவன் முக்தனா இருக்கக்கூடாது. இவனுடைய ஞானம் இன்னமும் இன்னமும் பிரகாசிக்கும். அதனால ஞானம் ஒரு பக்கம் இப்படின்னு வந்துடும், தத்துவமசி முடிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கத்துல நம்மளுக்கு ஞானத்தை கொண்டாட தெரியணுமே. அதுக்கு 1008 டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுதானே எப்படி முடியும்? அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் ஒழிக்கிறது தான் தத்பராயணத்துவம். தத்புத்தயா ததாத்மான தன்னிஷ்டா. அப்புறம் இந்த தத்பராயணம் என்ன? ஆல் டைம் யூ ஆர் ரெடி டு ஆஃபர். தட் இஸ் தத்பராயணத்துவம். அது வந்துடுத்தானா நம்ம வாழ்க்கை நிர்மலமாயிடும், பூர்ணமாயிடும், தன்யமாயிடும், திவ்யமாயிடும். பரம திருப்தி வந்துடும், ஹிருதயத்துக்குள்ள சந்தோஷம் வந்துடும். இப்படி எல்லா மண்டலத்திலையும் அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், இது எல்லாம் தாண்டி அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. பயம் இல்லாத ஆத்ம பிரதிஷ்டை, ஸ்வரூப பிரதிஷ்டைய சம்பாதிச்சுக்கலாம். இது ஒரு ஆனந்தமான ஒரு யாத்திரை. அதுல நமக்கு சேர்ந்து போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதுதான் இந்த மாதிரி ஒரு ஆசிரமம், ஒரு இடம் இருக்கிறத அதுதான் நடக்குது. இன்னைக்கு பாருங்க, சாதாரணமா எப்பவும் தெரியற முகங்களே தான் இருக்கு. இந்த வாட்டி ஆல்மோஸ்ட் 80% நிறைய பேர் புதுசா இருக்காங்க. இது ஒரு நமக்கு இது சத் சங்கத்துக்கு பகவான் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம். அந்த தட்சிணாமூர்த்தியோட அனுகிரகத்துல, பகவான் ரமணரோட அனுகிரகத்துல, பகவத் பாதாளோட அனுகிரகத்துல, எல்லா குரு பரம்பரையில் இருக்கிற மகாபுருஷாரோட எல்லா அனுகிரகத்துல நம்ம வாழ்க்கை டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அத்தியாத்மமா வாழறதுக்கு, இந்த டிஸ்டர்பன்ஸுக்கு தான் சாந்தி சாந்தி சாந்தி. அவுட்டர் வேர்ல்ட்லேருந்து இருக்கிற டிஸ்டர்பன்ஸ், நம்ம சரீரத்திலேருந்தே இருக்கிற டிஸ்டர்பன்ஸ், நமக்குள்ளே இருக்கிற டிஸ்டர்பன்ஸ், அதெல்லாம் நீங்கி பிரசாந்தி உண்டாகட்டும். இப்படி சொல்லிட்டு நாம் இப்போ நிறுத்திக்கிறோம். யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜ.